என் தகுதிக்கெல்லாம் இந்தியாவிலேயே வேலை கிடையாது அப்படின்லாம் சிலர் படித்தேன், வேலை கிடைக்கல. நான் எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன், எதுக்காக பண்ணுறேங்கிறது எனக்கே புரியல. பெண்களாக இருக்காங்கன்னா முடியுதோ முடியலையோ கணவன்கிட்ட சண்டை போட்டாச்சு நகை வாங்குறது இந்த காலகட்டத்தில் தப்புன்னு ஒரு நாளில் தூக்கி போட்டு எல்லாத்தையுமே மாறிடும். அந்த 5 வருஷ உழைப்பு வேஸ்ட்டாக போயிடும். முக்கிய பாக்கியம் சொல்லக்கூடிய சுப விஷயங்கள், கல்யாணம்லாம் ஆயிடுச்சுங்க, சரி குழந்தை குட்டி, நம்ம டெஸ்ட் டியூப் பேபி தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி 2 முறை பண்ணோம், சக்ஸஸ் ஆகலை. செலவு எக்கச்சக்கமாக இருக்கும். வரவு இருக்குமா அப்படின்னா உங்க சுப செலவானாலும் கடன் வாங்கி செலவு செய்யறது இப்போ நீண்ட நாளா இந்த ஒரு லேண்டை வித்துட்டுன்னு வச்சுங்க தம்பி, என் பிரச்சனையே முடிச்சிடும். இந்த அதிர்ஷ்டத்தை நம்பி இந்த காலகட்டத்தில் எதுவுமே குரு பெயர்ச்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றம், ஏற்றம் இல்ல கவனம், அதை பத்தி பேசலாம். மேசம்னு வரும்போது கிட்டத்தட்ட ஓராண்டா 3ல் இருந்தார். 3ல் இருந்த அவர் அப்படி ஒன்றும் பெருசா சிறப்பா இல்லை. ஆனா இப்போ குரு பெயர்ச்சி ஆகிறது 4ஆம் இடம். இது ரொம்ப சூப்பரானா, இதுவும் சூப்பரான இடம் கிடையாது. ஆனா குருவின் பார்வைங்கிறது எப்பவுமே நமக்கு நன்மையை செய்யும். 4ல் 9ஆம் அதிபதி உச்சமாகி அவர் 10ஐ பார்க்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான அமைப்பு. இப்பெல்லாம் 10ஆம் வீட்டை பார்க்கிறாரோ 7.5 சனி நடந்துகிட்டு இருக்குங்க. புள்ள படிச்சாங்க, வேலைன்னு அந்த ஊர் இந்த ஊர்னு அலையிறாங்க. வேலை கிடைச்சாதானங்க கல்யாணம் பண்றதுக்கு, வேலையே கிடைக்கல அப்படின்னு சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஜாதக தசாபுக்தியும் நல்லா இருந்துருச்சுன்னா நல்ல வேலையே கிடைச்சிரும், ஸ்டாண்டர்டான வேலையே கிடைச்சிரும். தசாபுக்தி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் தற்காலிகமா ஒரு வேலை கிடைச்சிரும். அந்த விதத்துல இது முதல் தர யோகம். 2வது, இது வரைக்கும் 12ல் சனி அமர்ந்து 2025 ஜனவரி பயிற்சியான சனி. ஒரு வருடமா படிச்சேன், வேலை கிடைக்கல. நான் எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன், எதுக்காக பண்றேங்கிறது எனக்கே புரியல. 12ல் சனி எப்பெல்லாம் வராரோ கால விரயம் பண விரயம் இதை தான் அதிகமா ஏற்படுத்துவார். 5 வருஷமா ஒரு விஷயத்துல மூவ் பண்ணிக்கிட்டே இருந்து இது எதுவும் வேண்டாங்க, டப்புன்னு ஒரு நாளில் தூக்கி போட்டு எல்லாத்தையுமே மாறிடும். அந்த 5 வருஷ உழைப்பு வேஸ்டா போயிடும். இந்த மாதிரி கால விரயம், உழைப்பு விரயம், நேர விரயம் இதை தான் சனி ஏற்படுத்துவார். இப்ப அதை குரு பார்க்கிறார், 12ஆம் அதிபதியாகியே பார்க்கிறார். இப்பவும் விரயத்தை தருவார். என்ன மாதிரியான விரயத்தை தருவார்? 4ஆம் இடத்துல குரு எப்பெல்லாம் 12ஐ பார்க்கிறாரோ ஒரு சுப விஷயங்களுக்கான விரயங்களை தருவார். வீடு கட்டுறது இந்த காலகட்டத்தில் அமையும், சொத்து வாங்குறது இந்த காலகட்டத்தில் அமையும். பெண்களா இருக்காங்கன்னா முடியுதோ முடியலையோ கணவன் கிட்ட சண்டை போட்டாச்சு நகை வாங்குறது இந்த காலகட்டத்தில் முடியும். ஒரு பொருட்சேர்க்கைக்கு இந்த குரு பெயர்ச்சி மேசராசி நேயர்களுக்கு சிறப்பா இருக்கு. குரு பெயர்ச்சி 4ஆம் இடத்துல வருதுங்க. இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தகப்பனார் ஸ்தானத்துக்கு 8ஆம் இடமா வரும். 9க்கு அது 8ஆம் இடம். அது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. இந்த காலகட்டத்தில் 12ஐயும் அவர் தொடர்பு கொள்றாரு. நான்லாம் படிச்சா ஃபாரின்ல தான் படிப்பேன், என் தகுதிக்கெல்லாம் இந்தியாவிலேயே வேலை கிடையாது அப்படின்லாம் சிலர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் அந்த வெளிநாடு முயற்சி நீண்ட நாளா எடுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பரா இருக்கு. தாய் தந்தையை பிரிந்து வெளியிடங்கள்ல வாழக்கூடிய ஒரு அமைப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். உங்க ஜாதகப்படியும் 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி இந்த வருஷம் பேரலா போகுதுன்னா உறுதியா போயிருவீங்க. அதாவது முயற்சி பண்றவங்க, நான் ஏன் நடுஜாமத்துல 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போறங்கிற மாதிரி நான் சும்மா ஊர்ல இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கிடையாது. யாரெல்லாம் வெளிநாடு முயற்சி எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த காலகட்டத்தில் சனியை அவர் பார்க்கிறார். அதே போல ராகு ஏற்கனவே 11ஆம் வீட்டுல இருக்கிறார். பொருளாதார நெருக்கடிகளை குறைக்கிற அமைப்புல இருக்கிறார். இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு சுப விரயங்கள் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு சேமிப்பு அதிகப்படுத்திடுவார். ஏன்னா 4ஆம் இடம் தான் சேமிப்பு ஸ்தானம். அவங்களுடைய அசட்டோ இல்ல பண மதிப்போ சற்று உயர்கிற காலகட்டம் இந்த காலகட்டம். ராசியின் பாக்கியாதிபதி எப்பெல்லாம் வலுக்கிறாரோ முக்கிய பாக்கியம் சொல்லக்கூடிய சுப விஷயங்கள், கல்யாணம்லாம் ஆயிடுச்சுங்க, சரி குழந்தை குட்டி, எது தடைபட்டிருக்கோ அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இதுல ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இங்க குரு பாக்கியாதிபதி ஆகி பாக்கியஸ்தானத்துக்கு 8ல மறைகிறார். கொஞ்சம் எதுவும் எளிமையா கிடைக்காது. குருபலமும் இந்த காலகட்டத்தில் இல்லை. அதனால குருபலம் இல்லையே எப்படி கல்யாணம் ஆகும்னு கேட்கக்கூடாது. குருபலம் சப்போர்ட்டிங் ஃபேக்டர், அவ்வளவுதான். மேஷத்துக்கு 5ஆம் இடத்துல கேது, மருத்துவ கிரகம் புத்திரஸ்தானத்துல இருக்குங்க. விரயஸ்தானத்துல குரு போய் சேரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மருத்துவ செலவுகளுக்கு பிறகு பிசிஓடி இருந்தது இந்த அம்மாவுக்கு கருணிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிசிஓடிக்கு மருத்துவம் பார்த்து அது கிளியர் ஆயிரும், குழந்தை நின்றோம். நம்ம டெஸ்ட் டியூப் பேபி தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி 2 முறை பண்ணோம், சக்ஸஸ் ஆகல. இந்த முறை பண்ணா சக்ஸஸ் ஆயிரும். எப்பெல்லாம் ஒரு குருக்கு எது சேர்க்கை ஏற்படுதோ இயல்புக்கு மாறான கருத்தரிப்பு கொஞ்சம் எளிமையா இருக்கும். குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. மேசராசிக்காரங்களுக்கு 8ஆம் வீட்டை பார்க்கிறார். எப்பெல்லாம் 12ஆம் அதிபதி 8 பார்க்கிறாரோ இல்ல 8ஆம் அதிபதி 12 பார்க்கிறாரோ, நம்ம வெளிநாடுகளில் வாழும் இல்லையா, டெம்பரரியா போனவங்களுக்கு அங்கேயே நீடிச்சு இருக்கிறதுக்கான பிஆர் கிடைச்சிடும். இதுல கொஞ்சம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா 4ஆம் இடத்துல எப்பெல்லாம் குரு வர்றாரோ நம்ம தேக ஆரோக்கியம் சின்னதா தொந்தரவாகிட்டே இருக்கும். இன்னொன்னு 4ங்கிறது தாய் ஸ்தானத்தையும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன மாதிரி? இப்ப அவர் பாத்தீங்கன்னா தாயார் ஸ்தானத்துக்கு பாக்கியாதிபதி தான். சோ தாயார் ஸ்தானத்துக்கு பாக்கியாதிபதி தாயார் ஸ்தானத்துல உச்சமாகிறது. தாயாருக்கு ஒன்றும் தொந்தரவு கிடையாது. தாயாருக்கு ஜென்ம குரு அப்படிங்கிற அமைப்புல போயிடும். கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருந்துங்க. ஏன்னா ஏற்கனவே 12ல சனி இருக்கார் விரயத்தை கொடுக்கறதுக்கு. அதனை அடுத்துதான் 12ஆம் அதிபதியே 12ஆம் வீட்டை பார்க்கிறார். செலவு எக்கச்சக்கமா இருக்கும். வரவு இருக்குமா அப்படின்னா உங்க ஜாதக தசாபுக்தியை நம்ம பார்க்கணும். இந்த ஓராண்டு குடும்பத்தின் பொருளாதார நிர்வாகம்
வரவு செலவு மெயின்டைன் பண்றது நீங்க பார்க்காதீங்க. டெம்பரவரியா நீங்க பார்த்தீங்கன்னா கரெக்டா பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு எப்படி பண்ணா கடன் ஆகுமோ அப்படி பண்ணி விட்டுருவீங்க. அப்ப விரயங்களை குறைக்கணும். அப்ப இந்த காலகட்டத்துல ஒரு ஷெட்யூல் போடணும். இதெல்லாம் தேவையான செலவு, இதெல்லாம் தேவையில்லாத செலவு. ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. இதுல என்னன்னா வெளிநாடு போயிட்டவனுக்கு செலவு மிச்சம். அவங்க வயித்தை கட்டி வாயை கட்டி குடும்பம் நல்லா இருக்கணும்னு அனுப்பி விடுவான். படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உயர்கல்வியை குறிக்கிற ஸ்தானாதிபதி அதுக்கு 8ல மறைகிறார். 4ஆம் இடம் அடிப்படை கல்வி ஸ்கூல் பீரியட் வரைக்கும் இருக்கிறது. அங்க ஒரு உச்சகிரகம் இருக்கிறது சிறப்பு தான். ஆனா குரு 4ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. படிப்புல கொஞ்சம் டெம்பரவரியா மந்தத்தன்மையை ஏற்படுத்தும். நல்லா படிச்சுட்டு வந்தாங்க, ஒரு ஃபோர்ஸா வந்தான் பையன், ஆனா திடீர்னு மந்தமாயிட்டான், ஏனே தெரியல, அப்படி ஃபெயிலா போயிடுவார்னு சொல்ல, அவங்களுடைய பெர்சன்டேஜ் ஒரு 10 to 20% குறையறதுக்கான வாய்ப்பு அதிகம் மார்க்ல. இவங்களுக்கான வழிபாடுன்னா என்ன பண்ணிக்கலாம், எந்த தெய்வ வழிபாடு பண்ணலாம், இவர்களுக்கான மார்க்ஸ் பர்சன்டேஜ் இந்த வருடம் குரு பெயர்ச்சி இவ்வளவு பர்சன்டேஜ் மார்க் கொடுக்கலாம்? 7.5 சனியே நடந்தாலும் 70% குரு பெயர்ச்சியின் அடிப்படையிலையும் ராகுவின் இருப்பின் அடிப்படையிலையும் நல்ல பலனே இவங்களுக்கு உண்டு. 70% நீங்க மார்க் எடுத்துக்கலாம் 100க்கு. இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லதுங்க. நாள் கிழமை அதெல்லாம் உங்க விருப்பம். நீங்க மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும்போது சாமி கும்பிட்டா போதுமானது. அடுத்ததாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரி மாற்றம் ஏற்றம் எதுல கவனமா இருக்கு? ரிஷபத்துக்கு இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்திற்கு குரு போறார். ஏற்கனவே சாதகமான இடம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல தான் குரு இருந்தாப்டிங்க. இப்ப அங்கிருந்து விலகி 3க்கு போறார். 3ஆம் இடம்ங்கிறது குருவுக்கு வந்து ஒரு சாதகமான நிலைப்பாடு கிடையாது. ஆனாலும் பிற கிரகங்களுடைய பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்கு. குறிப்பா ராகு 10ல இருக்கிறது, 11ஆம் இடத்துல 30 வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்ற சனி நிலை பெற்று இருக்கிறது. இப்போ இந்த குருவின் பார்வையில் அந்த சனி இருக்கிறது ரொம்ப சிறப்பு. குருவின் பலம் குறைந்தாலும் இவர்களினுடைய அமைப்பால இவங்களுடைய பொசிஷன் குறையாது. ஆல்ரெடி அவங்க நல்லா தான் இருக்காங்க. கோச்சார் அடிப்படையில் நம்ம என்ன சொல்ல முடியாது, தசாபுக்தி ரொம்ப முக்கியம். அது சரியில்லைன்னா மட்டும் தான் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும். 3ஆம் இடத்திற்கு குரு வந்ததுனால இந்த ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதி எந்த நிலையிலும் வலுக்கிறது சிறப்பு கிடையாது. அவர் போய் 3ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும் போது அவர் 8க்கு 8ல மறைவார். அப்ப அவருடைய பலம் சற்றேற குறைஞ்சிரும். அதனால இந்த குரு பெயர்ச்சி அவங்களுக்கு சாதகமா வேலை செய்யும். 3ஆம் இடத்திற்கு குரு வரும்போது அவர் 11ஆம் அதிபதியாகி 11ஐ பார்க்கும்போது எதிர்பாராத திடீர் பணவரவுகள் அவ்வப்போது கிடைக்கும். நீங்க எப்பயோ ஹோல்டுல நின்று போன பேமெண்ட் இதெல்லாம் நமக்கு வராது, விட்டுருங்க, அவ்வளவுதான், அதை மறந்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். திடீர்னு அவன் கூப்பிட்டு இன்னைக்கு தானே வந்தது வச்சிங்கன்னு கொடுத்துட்டு போயிடுவார். அப்ப எதிர்பாராத சின்ன சின்ன பண வரவுகள் இருக்கலாம். அது எதிர்பாராத செய்திகளா கூட இருக்கலாம். அது உங்களுடைய மனசு கொஞ்சம் இதமாவும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சில நல்ல அமைப்புகள். வெளியூர் பயணங்கள் போறது. 8ஆம் இடம்ங்கிறது பெரும் கடன். வீடு கட்டணும், ஒரு 10 லட்சம் கொடுங்க. பெரிய பெரிய லெவல்ல கடன் வாங்குறவங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இது ஒரு சிறப்பான காலகட்டம். விற்க முடியாத சொத்து பத்துக்களை விற்கிறதுக்கு இந்த காலகட்டம். நிறைய அக்ரிமெண்ட்ஸ் போடலாம். புதிய கையெழுத்துக்கள் இடுவது, அக்ரிமெண்ட் போடுறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. எதிர்பாராத நிறைய பேரோட உதவி கிடைக்கும். தவறான தகவல்களை நீங்க சரின்னு நம்பி கால விரயம் பண்ற காலகட்டமும் இதுதான். ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாமே சிறப்பா போகும். இந்த அதிர்ஷ்டத்தை நம்பி இந்த காலகட்டத்தில் எதுவுமே பண்ணாதீங்க. நீங்கள் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். வேலையில நீங்க ஆல்ரெடி என்ன ஃப்ளோல போய்கிட்டு இருக்கீங்களோ அது சிறப்பா நகரும். தொழில் நீங்க என்ன ஃப்ளோல போய்கிட்டு இருக்கீங்களோ ஆல்ரெடி நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அந்த நல்லா போய்கிட்டு இருக்கிறது இனிமேலும் நல்லாவே போகும். புது முயற்சிகள் வேண்டாம். புது முயற்சிகள் வேண்டாம், புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், அதிர்ஷ்டத்தை நம்பி வேண்டாம். 11ல சனி அமர்ந்து 11ஆம் அதிபதி குரு பார்க்கிறார். தடைகள் உடைகின்ற காலகட்டம். அவங்களுக்குள்ள ஒரு கோலை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் இறங்கி வேலை செஞ்சுமான்னு கேட்டா அதாங்க கொஞ்சம் தயக்கமா இருக்கு. அந்த தயக்கங்கள் உடைஞ்சு அந்த கோல்ஸை கொஞ்சம் அச்சீவ் பண்றதுல இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். தசாபுக்தி படி 9ஆம் இடமோ 11ஆம் இடமோ 5ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி பேரலா இந்த பீரியட்ல நடக்குது அப்படின்னு சொன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு பெரிய சிரமங்கள் இல்லாம பெரிய முயற்சிகள் இல்லாம டக்குன்னு அடைஞ்சிட்டு போயிடுவாங்க. பொருளாதார ரீதியா ஓரளவுக்கு வருமான ஓட்டம் சிறப்பா இருக்கும். அதை நீங்க கொஞ்சம் சொத்தா சேர்க்கிறதா மாத்திக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு மேன்மையான காலகட்டம். முக்கியமா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ற இடங்கள் பாத்தீங்கன்னா தாயாரின் உடல் நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இந்த காலகட்டம் ரிஷபராசி நேயர்களினுடைய தாயாருக்கு சின்ன சின்ன மருத்துவ தொந்தரவுகள் ஏற்படுறது, தாயாரோடு உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது, தாயார் சம்பந்தப்பட்டு சற்று கூடுதல் கவனம் எடுக்கணும். இந்த குரு பெயர்ச்சி அந்த இடங்கள்ல ஒரு ஆசோலேஷன் பண்ணும். 3ஆம் இடத்துல எப்பெல்லாம் குரு வர்றோம், இந்த 8-3 காம்பினேஷன் தான் எதிர்பாராத சின்ன சின்ன தண்டனைகளையும் ஏற்படுத்துற ஒரு காலகட்டம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நல்ல பீக்ல போயிட்டே இருந்திருப்பார், இன்கம் டாக்ஸே கட்டியிருக்க மாட்டார். இந்த காலகட்டத்துல மாட்டிக்கிடுவாங்க. நம்ம வளர்ச்சியில எதிர்பாராத தடைகளோ அல்லது எதிர்பாராத பிரச்சனைகளோ அல்லது எதிர்பாராத வழக்கு தொந்தரவுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். யாருக்குமே வழக்கு வேண்டாம், பிரச்சனை வேண்டாம். அது என்ன இப்ப என்னன்னா குரு நேர்மையான கிரகம், நம்ம நேர்மையா இருந்துக்கணும். இன்கம் டாக்ஸ் கட்டலங்கிறது அவன் சொல்லி தான் நமக்கு தெரியணும் இல்ல, நமக்கே தெரியும். தவறான ரெஜிஸ்ட்ரேஷன், தவறான கையெழுத்து, தவறான தகவலால் நீங்க பிஸ்கைட் பண்ணப்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி விசாரித்து கரெக்டா அதை எதை செஞ்சாலும் தகவல் சரியானதா, தகவல் எந்த இடத்துல இருந்து வந்தோ அந்த இடம் சரியானதா அப்படிங்கறத யோசிச்சுக்கிட்டு
அதன் பிறகு களத்தில் இறங்குறது ரொம்ப நல்லது. வீண் விரையும் எதிர்பாராத வம்பு வழக்குகளை சந்திக்கிற ஒரு காலகட்டம். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. மற்றபடி மேஜராக பெரிய இஷ்யூன்னு சொல்கிற அளவில் இல்லை. ஏன்னா பிற கிரகங்களினுடைய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. உயர்கல்வி அமைப்புகள்லாம் குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் இந்த 10th +2 காலேஜ் நெக்ஸ்ட் லெவல் போற படிப்பை பொறுத்த மட்டிலும் ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கு நல்லா இருக்கு. அது அப்படியே நல்லபடியாக நகரும். இந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் லைட்டாக மந்தத்தன்மை இருக்கும். உயர்கல்வி சூப்பராக இருக்கு. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹெல்த்தில் அப்பப்போ சின்ன சின்ன தொந்தரவு வரும். ஆனால் எதுவுமே பீக் ஆகாது. ஏன்னா 11ல் இருக்கிற சனி வரட்டும் தம்பி எவன் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நீ ஏன் பயப்படுற அப்படிங்கிற மாதிரி பெருசா டெங்கு ஜுரம் வராது. ஆனால் ஒரு 2 நாளைக்கு ஜுரம் வரும். தலைக்கு வந்தது தலைப்பாகியோடு சென்றதுங்கிற மாதிரி குரு எங்க இருந்தெல்லாம் கொக்கி போட்டு பிரச்சனை இழுக்க முடியும்னு பார்ப்பார். யார் வேணா வரட்டும்பா அண்ணன் இருங்க அப்படின்னு சனி காப்பாத்திடுவார். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சனி அங்க இருக்கிறதுனால 3ல குரு இருக்கட்டும் இல்ல குருவோட தாத்தா பாட்டி யார் வேணாலும் இருக்கட்டும், அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. அந்த சனி நமக்கு அரணாக இருந்து காப்பாத்திடுவார். அப்படிங்கிறதுல பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த திருமணம் குழந்தை பிறப்பு அதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. முயற்சிகள் வெற்றி அடைகிற காலகட்டம். சிலர்லாம் 30 வயசு தாண்டி கல்யாணம் பண்றதே வாழ்நாள் கனவா வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுல நல்லபடியா முடிஞ்சிடும். 11ல் சனி இருக்கும்போது இந்த வாழ்வின் ஆதாரங்கள் கிடைச்சிடும். குழந்தை பாக்கியம், திருமணம் இது எல்லாமே சிறப்பா கிடைக்கக்கூடிய காலகட்டம். ரிஷபராசிக்காரர்களை விட இந்த குரு பெயர்ச்சி ரிஷபராசிக்காரங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப சூப்பரான காலகட்டம். தன் பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி பெறக்கூடிய காலகட்டம். அப்ப அவங்களுக்கு எது கிடைக்காம இருக்கோ அது கிடைச்சா இவங்க மன சந்தோஷப்படுவாங்க. இந்த காலகட்டம் ரிஷபராசி நேயர்களுக்கு தன் பிள்ளைகளால் கௌரவம் கிடைக்கும். ஒரு சிலர் பிள்ளைகள் கல்யாண விஷயத்துல இல்ல தொழில் விஷயத்துல அப்பாவோட முரண்பட்டிருக்கலாம், இல்ல அம்மாவோட முரண்பட்டிருக்கலாம். உங்களுக்கு தெரியும், விருப்ப திருமணம் வரும்போது நட்பு வட்டாரமா இருக்கிற தாய் தந்தை கூட சில நேரத்தில் எதிரியா மாறிடுவாங்க. தற்காலிகமா இருந்த விளக்கம் தற்பொழுது செயற்கையா மாறிடும். பிரிஞ்ச குடும்பம் ஒன்னா சேர்ந்துருங்க. இடத்தை ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க, பிள்ளைங்க பேர்ல பண்ணலாம். தொழில் ஆரம்பிக்க போறேன், பிள்ளை கையால எடுத்து கொடுத்து இல்ல பிள்ளை பேர்ல பண்றது ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம்னா என்ன, எத்தனை சதவிகிதம் மதிப்பெண்கள் கொடுக்கலாம்? ரிஷபராசி நேயர்களுக்கு இத்தனை தொந்தரவுகள் இருந்தாலும், ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன்ல பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன், வம்பு வழக்குகள் வரும்னு சொல்லியிருக்கேன், இது எல்லாத்திலையும் கவனமா இருக்கணும். ஆனாலும் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 80% ஒரு நல்ல பலன்களே நீடிக்கும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு நல்ல ஃபோர்ஸ்ல இருக்காங்க. குரு அந்த அளவுக்கு கீழே இழுத்து விடுற வேலையை பார்க்க முடியாது. ஏன்னா அவர் உச்சமானாலும் 8க்கு 8ல மறைஞ்சிட்டார். கெட்டவன் கெடுக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டார். 11 பார்த்ததுனால அவர் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கும் ஆளாயிட்டார். இல்ல 3ல அமர்ந்தால் அவங்க கொடுக்கறதே அவங்களுக்கு சரியா போயிடும். ஒரு 80% நல்ல பலன்கள் ரிஷபத்துக்கு இந்த காலகட்டத்தில். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது? தினத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல உயர்நிலை. அதுவும் அவர் 9ஆம் அதிபதியாகி 10ல் இருக்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம். குருவின் பார்வையை வேற இப்ப பெறார், அது கூடுதல் சிறப்பு. 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். இந்த கிரக நிலைகளோட இது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். பியாத அரிதிலும் அரிதாக தான் இந்த மாதிரி எல்லா கிரகங்களுமே நமக்கு நேர்த்தியான ஒரு நிலையில வரும். இப்போ இது வரைக்கும் மற்ற கிரகங்கள் நல்ல நிலையில தான் இருந்தாங்க. ஆனா குரு ஜென்ம குருவா இருந்தார். இப்போ அவர் தன குருவா உள்ள வர்றார். 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி வருமான ஸ்தானத்துல உச்சம் பெறுறது ரொம்ப சிறப்பு. இந்த காலகட்டம் என்னன்னா பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்நிலை பெறக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டுங்க. ஜாதக தசாபுக்தியும் வலுத்துருச்சு. லக்னத்துக்கு அடிப்படை 2ஆம் இடமும் 4ஆம் இடமும் 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் 9ஆம் இடமும் 11ஆம் இடமும் இந்த 6 இடம் சம்பந்தப்பட்ட எந்த தசாபுக்தி போனாலும் சரி இந்த மிதுன ராசிக்காரங்க டாப்ல வந்துருவாங்க. அதுல எதுவும் போகலன்னா ஓரளவு நல்லா இருப்பாங்க கோச்சார பலனால. மிதுன ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அபரிமிதமான தன வரவை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம். தொழிலே அமையலன்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் நல்ல தொழில் அமைஞ்சிடும். நல்லா போயிட்டு இருக்கு ஆனா பிராண்ட் ஆகல அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பிராண்ட் ஆயிரும். நிலைப்பு தன்மை வந்துடும். தொழில நல்ல வளர்ச்சி வந்துடும். வரவுக்கு செலவுக்கு சரியா போயிட்டு இருந்தவங்க இப்ப லாபத்தை எடுத்து சேமிக்கிற வழியை பார்ப்பாங்க. ஆக மொத்தத்துல தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி சிறப்பா அமையுங்க. அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப ஒரு நல்ல வேலை வாய்ப்பு நல்ல வருமானம்னு கிடைக்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசியில சேர்ந்த ஆண் பெண் 2 பேத்துக்குமான ஒரு அமைப்பா இந்த காலகட்டம் போயிடுச்சு. ஒன்று சம்பள உயர்வு கிடைக்கலாம் அல்லது பதவி உயர்வு கிடைக்கலாம். பதவி உயர்வு கிடைச்சா கூடவே சம்பள உயர்வு ஆடி ஆஃபர் மாதிரி கண்டிப்பாக கிடைச்சிடும். ஒரு சிலர் இந்த வேலையிலிருந்து இந்த வேலைக்கு மாறணும்னு நான் நினைக்கிறேன் தம்பி அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாமுங்க. அடுத்ததான் குடும்ப வாழ்க்கைன்னு வருவோம். மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் அமையாத மிதுன ராசி அன்பர்கள், இல்லை நமக்கெல்லாம் திருமணம் ஆகுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மிதுன ராசி அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் திருமண அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா பாதிப்புக்கு அதிகமாக இருந்த ராசியில் ஒரு முதன்மையான ராசின்னு சொல்லலாம் மிதுனம். பின்னடைவான ஒரு சூழ்நிலை தான் கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக இருந்தது. 2025 மத்திய முதல்ல ஓரளவு பரவாயில்ல, இப்போ சூப்பராகவே இருப்பாங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சனி முயற்சிக்கு பிறகு சனி ஓரளவுக்கு நல்ல அமைப்புலேயே அவங்களுக்கு வந்துட்டார். அதனால இந்த காலகட்டம் திருமண முயற்சி சிறப்பாக இருக்கும். கல்யாண அமைப்புகள்லாம் ஆயிடுச்சிங்க
கல்யாண வாழ்க்கை தான் கொஞ்சம் பஞ்சாயத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு சண்டை சச்சரவு நிம்மதி இல்லை ஆனா பிரிவினைன்னு போகல அப்படின்னு ஒன்றாக சேரக்கூடிய ஒரு காலகட்டம். இல்லை என் பையன் சொன்னா கரெக்டாக இருக்கு, எதுவாக இருந்தாலும் அவங்ககிட்ட கேட்டு முடிவு. அதாவது உங்களுடைய பேச்சுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்க எது பேசினாலும் அது ஒரு கண்டென்ட் ஆகும். இப்ப மிதுன ராசிக்காரங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறாங்க, இது வரைக்கும் அவங்க பேசுனது கவர்மெண்ட் கேட்காது, இப்போ கேட்கும். குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருந்திருக்கும். மனைவினால கணவனுக்கு பிரச்சனை, கணவனால மனைவி பிரச்சனை, ரெண்டு பேருக்காலும் குடும்பத்துக்குமே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்திருக்கும். வெளிவட்டார தாக்குதல்கள் இங்கே இருக்காது. உள்கட்சி கூசல் ஆல்ரெடி சரியாக போயிடும். அதே போல் நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்கணும் அல்லது கொடுத்த பணம் வாங்கணும் அப்படின்னா அந்த பண பரிவர்த்தனைக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. ஏற்கனவே கொடுத்துருப்பீங்க, அது இப்போ வந்துடும். இந்த காலகட்டம் கொஞ்சம் சொத்து சேர்க்கைக்கு ஒரு நல்ல காலகட்டம். 4 சனி பார்க்கிறார், 2ஆம் இடத்துல குரு அமர்றார், இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு. வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கு. பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு சிறப்பான அமைப்பு. குடும்ப ஸ்தானத்தில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு உச்சம் பெற்றிருக்கிறார். சொல்லு மருமகளே என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு மருமகளுக்கு இப்போ முக்கியத்துவம் கிடைக்கும். அந்த மாதிரி பெண்களின் கரம் சற்று மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டம் மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு. மிதுன ராசி பெண்களினுடைய பேச்சு குடும்பத்துல பெருசா எடுபடாம இருக்கும். ஏன்னா மாமனார் பெரிய தலைக்கட்டுகள்லாம் இருக்கும்போது அவங்களுடைய பேச்சு தான். மருமக அந்த ராசி குடும்பம் நல்லா இருக்குப்பா, அதனால அந்த பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுரும் அப்படின்னு நமக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். அதே போல ஆபரண சேர்க்கை, சேமிப்பின் அடிப்படையில கோல்டு சேர்க்கிற அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு உண்டு. பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு தேவையான அவர்களுடைய வேலையை குறைக்கிறதுக்கு ஏதுவான பொருட்களின் சேர்க்கை. இதுல ஒரு சின்ன சின்ன இடங்கள் தான் நெகட்டிவ். அந்த சின்ன சின்ன இடங்கள் என்னன்னா கல்வி நல்லா இருக்கும் பிள்ளைகளுக்கு, ஆனா உயர்கல்வின்னு போகும்போது சின்ன சின்ன தடைகள் வரும். பிடிச்ச இடத்துல படிக்க முடியாம போகலாம் அல்லது பிடிச்ச கோர்ஸை படிக்க முடியாம போகலாம். அதனால உயர்கல்வி படிக்கிறவங்க மட்டும் முன்கூட்டியே கொஞ்சம் படிச்சு மார்க் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு சேஃப்டி. அந்த ஹையர் எஜுகேஷன்ல இருக்கிறவங்களுக்கு அந்த மந்தத்தன்மை, அதான் இதை மட்டும் நம்ம கொஞ்சம் சுறுசுறுப்பா மாத்திட்டோம்னா சிறப்பு. இதுல இந்த 60 வயது மேற்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு வந்து என்னன்னா என்ன எங்களுக்கான விஷயம் ஒண்ணுமே சொல்லலை. மிதுன ராசிக்காரர்களுடைய தந்தையார்கள் அவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் ஆரோக்கிய தொந்தரவுகளை ஏற்படுத்துற காலகட்டம். ஏன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா தகப்பனார் ஸ்தானத்துக்கு 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்ற, தகப்பனாரை குறிக்கிற ஸ்தானத்துல ஏற்கனவே ஒரு அவயோக கிரகமான ராகு அமர்ற. இது எப்படின்னா 2 விஷயம். ஒண்ணு அப்பாவோட கருத்து முரண்பாடு ஏற்படலாம், இல்ல அப்பாவின் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் ஏற்படலாம். அது எது ஏற்படுதுங்கிறது அவங்க ஜாதகத்தை பொறுத்தது. ஆனா அப்பா உறவால் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. மிதுன ராசிக்காரங்க எல்லாவற்றையும் சிறப்பா செய்வாங்க, தொழில் நல்ல பேர் எடுக்கிறது எல்லாமே ஓகே. அந்த குல ஆச்சாரம், சடங்கு, சம்பிரதாயம், குடும்பத்துல ஒரு புரோட்டோகால் சொல்லிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் தேவையில்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு, நான் அவரை தான் பின்பற்ற போறேன் அப்படிம்பாரு. கோயிலுக்கு போகிறது நல்லது, கோயில் போய் என்ன போறீங்க, 4 பேருக்கு நல்லது பண்ணால் சாமி நம்மளை பின்பற்றுவார். நல்ல வழியில தான் போவாங்க, தீய வழி கிடையாது. ஆனால் அந்த குல ஆச்சாரங்கள் பின்பற்றுறதுல கொஞ்சம் பெரியவங்களோட முரண்படுவாங்க. அதனால உங்களுக்கு என்ன தெரிஞ்சாலும் குடும்ப திருப்திக்காக அதையும் சேர்த்து பண்ணிக்கிறது நல்லது. கண்டிப்பாக. இவர்களுக்கு எத்தனை சதவீத மதிப்பெண்கள் கொடுக்கலாம் இந்த பேர் தினத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு 85 to 90% எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே சிறப்பு தான். இப்போ நான் பாதிப்புன்னு சொன்னது கூட நேரடியாக இவங்களுக்கு பாதிப்பு கிடையாது, அவங்க தகப்பனார் அந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் பாதிப்பு. 90% நல்ல பலன்களையே பெரும்பான்மையை அவங்க எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக கடக ராசிக்காரர்களுக்கு அங்கேயே குரு வந்து அமரப் போகிறார். இந்த 1 வருட காலம் எப்படி இருக்க போகுது? கடகம் இந்த ராசியினுடைய பாக்யாதிபதி ராசிக்கு வர்றது ரொம்ப சிறப்பான அமைப்பு. ஆனால் ஜென்ம ராசியில் குரு இருக்கிறது சிறப்பில்லாத அமைப்பு. ஒரு விதத்தில் இது நல்லது, ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் நம்ம நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அது பிற கிரகங்களினுடைய நிலைப்பாடு. குருன்னா குரு மட்டுமே பலன் தந்துட மாட்டார். குரு ராகு கேதுக்களின் தொடர்பில் இருக்கிறார், சனியின் திரிகோணத்தில் இருக்கார், அவங்களையும் அனுசரித்து தான் பலன். பிற கிரகங்களின் அமர்வும் கடகத்துக்கு சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை. ஒரு ராசி தீமைன்னா தீமையே அனுபவிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு நன்மை இருக்கும். நம்ம முதல்ல நன்மைங்கிற ஒரு பகுதியை பார்த்துட்டோம். குருவின் அமர்வை காட்டிலும் குருவின் பார்வைக்கு வலு அதிகம். நேர் 7ஆம் இடம், நேர் 5ஆம் இடம், நேர் 9ஆம் இடம், இதை திரிகோணம்னு சொல்லுவோம். இப்பெல்லாம் திரிகோணம் ஒரு ஜாதகத்துல வலுப்பெறுதோ அவன் வளர்றானோ இல்லையோ பிரச்சனைகள்ல இருந்து அவன் காப்பாற்றப்படுவான். ஏன்னா அந்த திரிகோணங்கள் தான் தெய்வ பலத்தை குறிக்கக்கூடியது. அப்ப இந்த காலகட்டம் தெய்வ பலம் மிகுந்த ஒரு காலகட்டம். இத்தனைக்கும் பாருங்க குரு பலம் இல்லை, ஆனா ஜென்ம ராசிக்குள்ள குரு வருவார். குடும்பத்தின் மீது இருக்கிற பற்றோட ஆன்மீகத்தின் மீது பற்று அதிகரிக்கும். சம்பந்தமே இல்லாத துறைகள் பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். அது ஒரு விதத்துல கால விரயம்னு எடுத்துக்கலாம், ஒரு விதத்துல நாலேஜ் டெவலப் பண்றதுன்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆன்மீக பற்று அதிகரிக்கும். ரொம்ப நல்லவங்களா இருக்கணும்னு நினைப்பாங்க, யாரையும் ஏமாத்தக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா இவங்கள பல பேர் ஏமாத்துவாங்க, அது பின்னாடி பேசுவோம். ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ள எப்பெல்லாம் குரு வராங்களோ அவங்க ஏமாற்றப்படுவார்கள். இதுல பல நாளா வந்து இந்த வேலை ப்ரமோஷன் இதுல கிடைக்காம நிறைய மன உளைச்சலுக்கு ஆளா இருக்கக்கூடிய கடக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? ப்ரமோஷன் சொல்ற அளவுக்கு இல்லை, உங்க ரெகுலர்ல என்ன கிடைக்குமோ, இந்த வருஷம் வந்தா இது கிடைச்சே ஆகணுங்க, ஒரு தசாபுக்தி போகுதோ இல்லையோ, 8 வருஷம் ஆனால் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஆகணும்னா இன்ஸ்பெக்டர் ஆயிடுவார். வழக்கமாக கிடைக்கிறது என்னவோ அது கிடைக்கும், அந்த சிறப்பு கிடைக்காது. எல்லாம் வேலை பார்த்துருப்பீங்க ஆனால் இன்க்ரிமெண்ட் கிடைக்காது. உங்களுடைய பாக்கியங்கள் அங்கங்கே தடைபட்டு நிற்கும். ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதனை அடுத்துதான் திருமணம், சுபகாரியங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி சிறப்பு. ஆனால் எப்படி சிறப்புன்னு கேட்டிங்கன்னா 2 8ஆம் இடங்களோட ராகு கேதுக்கள் தொடர்பில் இருக்காங்க, எளிமையாக அமையாது. குருவார்வை கல்யாணத்தை பண்ணி வைக்கும். இந்த பெண்கிட்ட போகும்போது இந்த பெண்ணை பார்க்கும்போது இப்படி ஆச்சு, அந்த பெண் எத்தனை பெண்ணு தான் ஏன் பார்த்தேன், அந்த எண்ணிக்கை இல்லை தம்பி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு
கல்யாணம் முடிஞ்சிடும். குழந்தை பாக்கியத்துக்காக மெடிக்கல் பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் மெடிக்கல் கை கொடுக்கும். அதன் பிறகு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. தகப்பனாரோடு ரொம்ப முட்டிக்கிட்டு இருந்திருக்கும் இவங்களுக்கு. அந்த தகப்பனாரோடு இருந்த அந்த கருத்து வேறுபாடு இருக்கும், ஆனால் அளவு குறையும். அதாவது பேசாமே இருந்தவங்க அவன் நாளிலிருந்து ஆஃபீஸ் வர சொல்லுங்க அப்படின்னு அம்மா வழியா சொல்லி அனுப்புவார் தூதுவர் மூலமா. படிகள்ல இருந்து கொஞ்சம் தப்பிக்கிற வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கும். நட்பு வட்டாரங்கள் நிறைய உருவாவாங்க. ஆனா அந்த நட்பு வட்டாரங்களால பெரிதா நன்மை கிடைக்காது. ஆனா நட்பு வட்டாரங்கள் பெரிதாக உருவாகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். இப்போ இதே கடக ராசிக்குள்ள பூச நட்சத்திரத்திலேயே பிறந்தவங்களுக்கு குரு அங்கேயே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வெற்றிகரமா இருக்குமா அப்படிங்கிற நீங்க பூசத்துல பிறந்தாலும் சரி, ஆயில்யத்துல பிறந்தாலும் சரி, நட்சத்திரத்துக்கும் பாவகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ராசிக்கும் பாவகத்துக்கும் தான் சம்பந்தம். பலன் பாவகத்துக்கிட்ட தான் இருக்கு, நட்சத்திரத்துக்கிட்ட இல்லை. நட்சத்திரம்ங்கிறது அந்த சூழ்நிலையை உருவாக்கும். அதாவது கல்யாணம் பண்றது அப்படிங்கிறது அந்த பாவகம். அதை நீங்க மண்டபத்துல பண்ண போறீங்களா இல்ல கோவில்ல பண்ண போறீங்களா அதை நிச்சயம் பண்றது நட்சத்திரம். கொஞ்சம் கவனமா இருக்கணும். அந்த லிஸ்ட் நிறைய இருக்கு. அதுல முதல் அமைப்பு யாருக்கிட்டையுமே வாய் திறக்க கூடாதுங்க. நல்ல உயரங்கள் இருப்பாங்க, ஆனா பேசும்போது பேச்சே வெளியில வராது. தன்மையான மனுஷங்க. கடகராசி, கடக லக்னம், கடகத்துல லக்னாதிபதி இருக்கிறவங்க எல்லாருமே தன்மையான ஆட்கள். இவங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப அமைதியா போய்க்கிறது நல்லது. யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. பொது தளத்துல பேசும்போது என்ன பேசுறோங்கிறத கொஞ்சம் நிதானிச்சு பேசணும். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற கேது தான் பேச்சால் வம்பு இழுத்து விட்டுருவார். இந்த கடகராசிக்காரங்க யாருக்கிட்டையாவது இந்த வருஷம் பணம் கொடுத்தீங்கன்னா அது திரும்ப வர்றது ரொம்ப சிரமம். குடும்ப வாழ்க்கையில தான். ஏற்கனவே ஒரு 4 வருடத்துக்கு பக்கம் கோச்சாரம் சிறப்பா இல்ல, அதுலயும் ஒரு 1.5-2 வருடமா மன வாழ்க்கையில கொஞ்சம் பாதிப்புக்குள்ளான ஒரு அமைப்புகள்ல தான் கடகராசினியர்கள் இருக்காங்க. இந்த காலகட்டம் 8ல ராகு, 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல கேது, குழப்ப நிலையை அதிகப்படுத்தும் விதமா இப்ப ஜென்மத்துக்குள்ள குரு. இந்த நிலைப்பாடு தான் பல பேருக்கு வந்து கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறது, இல்ல பிரிஞ்சு இருந்தவங்க டிவோர்ஸ் கேஸ்னு போகிறது, டிவோர்ஸ் கேஸ்னு போனவங்க டிவோர்ஸே முடிஞ்சு தனிமையில இருக்கிறது. இந்த மாதிரியான மன வாழ்க்கை பிரிவினைக்கான அமைப்பு, அந்த எக்ஸ்ட்ரீம் சொல்லுவோம், அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போறது இந்த ஜென்ம குருவும் 8ஆம் இடத்து ராகுவும். இந்த வருடம் அதெல்லாம் நடக்க சாத்தியங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. தசாபக்தி நல்லா இருந்ததுன்னா தப்பிச்சுக்கிடுவாங்க, அல்லது வாய்தா வாங்கி கடத்திடுவாங்க. கோச்சாரம் மீண்டும் மாறிடுச்சுன்னா மீண்டும் சேர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். பொருளாதார நிலைப்பாடு இந்த வருடம் ஏற்றம் இல்லை அப்படின்னு சொன்னா, அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இல்லைன்னா நீங்க என்ன எக்ஸாம் எழுதினாலும் ரிசல்ட் இல்லைங்கிறது அர்த்தம். அப்ப அந்த மாதிரி பெருசா ஏற்றம் இல்லை பொருளாதார ரீதியா. அப்போ நீங்கள் பொருளாதார ரீதியாக பெரிய முதலீடு போடுறது தவறு. இந்த விரிவுபடுத்துறது, இல்லை ஆட்களை சேர்க்கறது, இல்லை கொஞ்சம் பந்தா பண்ணுறது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா அது தேவையில்லாத நிர்வாக செலவாக போயிடும். இல்லை தொழில் ஆல்மோஸ்ட் விட்டுட்டு வேலைக்கு போகிறது, இல்லை டெம்பரரியாக நிறைய பேர் வேலை செஞ்சுட்டே இருந்திருப்பாங்க, ஒரு 3 வருஷம் தொழில் வந்திருப்பாங்க, அவங்களாம் அதை மூடி விட்டுட்டு திரும்ப வேலைக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. சிலர்லாம் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நஷ்டமாயிருப்பாங்க. இந்த மாதிரி எக்கனாமிக்கலாக பின்னடைவுக்கான அமைப்புகளில் தான் இந்த ஆண்டு உண்டு. 8ஆம் இடத்துல எப்பெல்லாம் ராகு அமர்றாரோ, ஜென்மத்துக்குள்ள எப்பெல்லாம் குரு அமர்றாரோ, இந்த லக்னத்தின் 6ஆம் அதிபதி வேற குரு. எப்பெல்லாம் 6ஆம் அதிபதி நம்ம ராசிக்குள்ள வலுப்பெறாங்களோ, ஒண்ணு கடன் தொந்தரவு இருக்கும், இல்லைன்னா நோய் தொந்தரவு இருக்கும். இது பெரும்பாலும் வேலை பார்க்குறவங்களுக்கு பெருசா பிரச்சனை இல்லை. குடும்பத்தில் இருக்கிற பெண்கள், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நினை தெரியல தம்பி, சும்மா இடுப்பு பிடிக்குது, உட்காந்தா எழுந்துக்க முடியல, எழுந்தா அந்த மாதிரி ஒரு சில கம்ப்ளைண்ட். இப்பெல்லாம் நம்ம ராசிக்குள்ள குரு வராரோ டெம்பரவரியா நம்ம வெயிட் போட்டுருவோம். இது குறிப்பா யாரை பாதிக்கும்னா வீட்டில் இருக்கிற பெண்களை தான் அதிகமாக பாதிக்கும். காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு நிறைந்த உணவுகள் அதை எடுக்கிறத தவிர்க்கணும். பகல் நேரங்களில் உறங்குறத தவிர்க்கணும். இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா வெயிட் ஏறும். அது 1 கிலோ 2 கிலோ ஏறும். குரூப் வெளில போனதுக்கு அப்புறம் நம்ம குறைச்சிடலாம். திருமண வாழ்க்கையும் கவனம், ஆரோக்கியமும் கவனம், வேலை தொழிலும் கவனம். மொத்தத்துல கடகராசி சைலண்டா இருக்கணும். ஒரே வரியில சுருக்கமா சொல்லணும்னா கடகத்துக்கு வளர்ச்சி இல்லைங்க. இருக்கிறதுல இருந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இருக்கிற இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்க என்ன முயற்சி பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணணும். இது கேட்கறது கசப்பா இருந்தாலும் நான் மனசாட்சிப்படி பலன் சொன்னோம்னா அப்படிதான் இருக்கு. மாணவர்களுக்கு, முதியோர்களுக்கு இந்த 2 கேட்டகரி. முதியோர்களுக்கு ஆரோக்கியத்துல கவனம் தேவை. மாணவர்களுக்கு 9ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கல்வியில மந்தத்தன்மை. அப்புறம் எதையுமே கடகத்துக்கு சிறப்புன்னு சொல்ற அமைப்புகள்ல இல்லை. அந்த குருவின் பார்வையினால குழந்தை பாக்கியமும் கல்யாணமும் கிடைக்கும். தகப்பனாரோட கருத்து வேறுபாடு குறையும். இந்த 3ஐ தவிர சிறப்பிச்சு சொல்ற அளவுக்கு உண்மையிலேயே எதுவுமே கிடையாது. எத்தனை சதவீத மதிப்பெண்கள் கொடுக்கலாம்? நல்ல பலன்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 100க்கு 40% எடுத்துக்கலாம். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னோம், இது பொது பலன். ஒருவேளை ஜாதகப்படி நல்ல தசாபுக்தி போகுதுன்னா அப்புறம் தம்பி சொல்லுங்க, நமக்கு அந்த தென்னந்தோப்புல லாபமே இந்த வருஷம் ஒரு 5 லட்சம், இந்த பக்கம் வடக்க மாந்தோப்புல லாபம் ஒரு 7 லட்சம் அப்படின்னு இருப்பாரு. ஏன்னா தசாபுக்தி வெரி இம்பார்ட்டன்ட். 7 சனினாலே பயப்படுறவங்கள பார்த்திருப்பீங்க. 7 சனியில தான் வாழ்வின் ஆதாரங்களே நிறைய பேருக்கு கிடைக்கும். ஏன்னா தசாபுக்தி நல்லா இருக்கும். அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்கள் ஏற்கனவே ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசிகள்ல முக்கியமா சொல்லியிருக்கீங்க. இவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு? குரு வந்து ஏற்கனவே சாதகமான 11ஆம் இடத்துல இருந்தார். இப்போ சாதகம்ங்கிற நிலை தவறி அவர் 12ஆம் இடத்துக்குள்ள வர்றார். 12ஆம் இடம் குருவுக்கு அந்த அளவு சிறப்பான இடம் கிடையாது. அதுவும் இல்லாம அவர் இந்த லக்னத்தின் 5ஆம் அதிபதி
12ல போய் மறைகிறார். அஷ்டமாதிபதியாகியும் அவர் 12ல மறைகிறார். அவர் ஒரு விதத்துல நல்லவர், ஒரு விதத்துல கெட்டவர். ஆகமத்துல ரிசல்ட் என்னன்னா இது நன்மை பெருசா இல்லைங்க. வெளிப்படையா சொல்லணும்னா ஏற்கனவே அட்டமத்து சனி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஜென்ம ராசிக்குள்ளவே கேது இருக்கு. அப்படி 7ஆம் இடத்துல ராகு இருக்காங்க. யாரெல்லாம் வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியிட அமைப்புகளுக்கு முயற்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கை கொடுக்கும். உங்க ஜாதகப்படி 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் சம்பந்தப்பட்ட அந்த தசாபுக்தி போச்சுன்னா போதும், கிளிக் ஆயிடும். ஏன்னா வெளிநாட்டுல இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அந்த பிஆர் கிடைக்கிறது, இல்ல பிஆர் கிடைக்கலாம் அட்லீஸ்ட் அந்த பர்மிட் வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆகிறது, கொஞ்சம் நீடிச்சு இருக்கிற மாதிரி நீடிச்சு அந்த வெளியிடங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு சுபகாரியங்களுக்காக செலவு பண்ற யோகம் இந்த காலகட்டத்தில் உண்டு. இப்ப பிள்ளைகளுடைய படிப்புக்காக சுபவரையும், பிள்ளைகளோட கல்யாணத்துக்காக சுபவரையும், பிள்ளைகளுக்கு தொழில் அமைச்சு கொடுக்கறதுக்காக சுபவரையும், பிள்ளைகளுக்காக செலவாகும். அது சுபவரையமா மாத்திக்கிறது இவங்களுடைய பொறுப்பு. ஏற்கனவே வெளிநாட்டுல இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு பொருளாதார ரீதியா பெரிய தொந்தரவு வராது. ஆல்ரெடி என்ன ஃப்ளோல போயிட்டு இருக்காங்களோ அந்த ஃப்ளோ நல்லாவே போயிடும். அவங்க ஊர் பக்கம் வராம இருந்தாங்கன்னா சந்தோஷம். ஆத்தாவை பாக்குறேன், அப்பனு பாக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டா கிளம்பி போயிடணும். இங்கேயே 6 மாசம் டேரானா எக்கனாமிக்கல் பொசிஷன் டிஸ்டர்ப் ஆயிரும். மற்றபடி இந்த காலகட்டம் வேற எங்க சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பழைய வீடு அதை ரெனோவேட் பண்ணணும் இந்த காலகட்டத்துல பண்ணலாம். ஏன்னா செலவு வரப்போகுது, இல்ல ஒரு சுப செலவா ஒரு யூஸ்ஃபுல்லா மாத்திக்கலாம். பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நகைலாம் போட்டிருப்பீங்க, இப்போ கொஞ்சம் டிசைன்லாம் அப்டேட் ஆயிருச்சா அப்படின்னா அந்த பழைய நகைகள்லாம் போட்டு அது மேல கொஞ்சம் கூட காசு போட்டு புதுசா எடுப்பாங்க இல்லையா, புதுசா போய் வாங்குறது இப்ப முடியாது. ஒண்ணு பண்ணி புதுசா ஒரு நகை வாங்கிடுவாங்க. பழைய பொருள்ல ஏதாவது விற்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்க, அது தடைப்பட்டு நல்ல ரேட் போகாது, அந்த ரேட்டுக்கு கொண்டு போயிடலாம். அது குறிப்பா பூர்வீக சொத்தை யாராவது விற்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் கை மாத்திரலாம். அதனால கூடுமான வரையிலும் கையில பணமா வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அதனை அடுத்துதான் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்பு, வெளியூர் வேலை. நீங்க ஊருக்குள்ள வேலை தந்தீங்கன்னா வேலை கிடைக்காது. சில மருத்துவ செலவுக்கு பிறகு குழந்தை பாக்கியம் உண்டு. ஒரு சிலருக்கு குலதெய்வ வழிபாட்டுக்கு பிறகு குழந்தை பாக்கியம் உண்டு. ஆனா கொஞ்சம் அதுக்காக நம்ம மெனக்கட்டுற மாதிரி இருக்கும். ஆனா குழந்தை பாக்கியம் உண்டு. திருமணத்திற்கான அமைப்பு கோச்சார ரீதியா வலுவா இல்லை. அப்போ உங்க ஜாதகப்படி தசாபுக்திகள் நல்லா இருக்கு, திருமணத்திற்கான அமைப்பு இருக்குன்னா அது நடந்துரும். கோச்சார அடிப்படையில திருமணத்திற்கான அமைப்பு வலுப்பெற்று இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் நன்மைகள் நம்ம வச்சுக்கலாம். கவனமாக இருக்கணும் அப்படின்னா முதல் விஷயம், இந்த காலகட்டம் எப்பெல்லாம் 8ஆம் அதிபதி 12ஐ தொடர்பு கொள்றாரோ பேராசையால் பெருநஷ்டம். ஏன்னா 8ஆம் இடம் தான் பேராசை, 12ஆம் இடம்ங்கிறது தான் விரயம், 5ஆம் இடம்ங்கிறது தான் ஆசைகளையும் அபிலாஷைகளையும் அதிர்ஷ்டங்களையும் குறிக்க இடம். 5 8க்கு அதிபதி போய் 12ல மறையும் போது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கும் பணம் வரும்னு இவர் வேலைக்கே போக மாட்டார். அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து கால விரயம் செய்கின்ற நபர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகம். வீண் விரயம் செய்யாம இருக்கிறது காலத்தை ரொம்ப நல்லது. 2வது, தொழில் சார்ந்து எந்த முதலீடும் போடாதீங்க. ஏன்னா பொருளாதார ரீதியா நீங்க 500 ரூபாய்க்கு உழைச்சாலும் உங்க ரிசல்ட் 200 ரூபா தான். நீங்க 1500 ரூபாய்க்கு உழைச்சாலும் உங்க ரிசல்ட் 200 ரூபா தான். அப்ப நீங்க 200 ரூபாய்க்கு உழைச்சாலே போதும். அப்போ தொழிலை விரிவுபடுத்துறது, இதை தவிர்த்துக்கிட்டு முதலீடுகளை குறைக்கணும். புதிதா தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் கோச்சாரம் சிறப்பா இல்லை, ஜாதக தசாபுக்தி வலிமையா இருந்ததுன்னா நீங்க பண்ணலாம். அதுவும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு தம்பின்னா அமைதியா இருக்கிற வேலையை பார்த்துட்டு நகர்ந்துக்கலாம். இல்லைங்க கோச்சார ரீதியாக தான் முன்ன பின்ன இருக்கு, தசாபுக்தி நல்லா இருக்குன்னா நீங்க தைரியமா பண்ணலாம். ஏன்னா தசாபுக்தி தான் ஜட்ஜ்மெண்ட், அது நல்லா இருக்குன்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ கோச்சார அடிப்படையில் நம்ம பேசிக்கிட்டு இருந்தனால இது சிறப்பா இல்லை. செய்யாத தவறுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை குடும்பத்திலையும் ஏற்படலாம், வெளிவட்டாரத்திலையும் ஏற்படலாம், வேலை செய்கிற இடத்துலையும் ஏற்படலாம். அதனால பழகுகின்ற பழக்கங்கள்ல பேச்சுவார்த்தைகள்ல ரொம்ப கவனம் தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும். 5ஆம் அதிபதி 12ல, 8ஆம் அதிபதி 12ல. இப்படி இருக்கும்போது என்னன்னா தவறான விஷயங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மனைவி கோயிலுக்கு கூட்டு போக சொல்லியிருப்பாங்க, இல்லாத கதையெல்லாம் பேசுவாங்க. ஆனா மனைவி மாதிரி நபர் வெளியூருக்கு கூட்டு போயிட்டு வருவாங்க. இந்த உறவுகள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிடணும். தகாத உறவுகளால் தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுகிற ஒரு காலகட்டம். 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஐ தொடர்பு கொண்டால் தேவையில்லாம நம்ம பேர் மேல ஒரு பிளாக் மார்க் விழுந்துடும். நல்லா வளரும் போது இந்த மாதிரி சர்ச்சைகளுக்குள்ள நம்ம மாட்டிக்கிடக்கூடாது. இது எல்லாருக்கும் பொருந்தும். ஒரு சிலர் பண பரிவர்த்தனைகள்ல தேவையில்லாத இல்லீகலா விஷயங்கள் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா அதுலயும் கவனமா இருந்துக்கிறாங்க. அதுதான் சுருக்கமா சொல்லிட்டேன். மனசாட்சிக்கு தப்புன்னு பண்ற எதையும், அது குடும்பம், உறவு, பண விஷயம், தொழில் விஷயம், நீங்க எதுல வேணாலும் போட்டுக்கிடுங்க, தவறை செய்யாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும். அது நபரின் மூலமா கிடைக்கலாம், பணத்தின் மூலமா கிடைக்கலாம், வேலையின் மூலமா கிடைக்கலாம். ஆனா நட்பு வட்டாரங்களாலேயே இந்த காலகட்டம் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம். 5ஆம் அதிபதி எப்ப 8ஆம் அதிபதி ஆகிறாரோ நம்ம நண்பனை நம்பி ஒண்ணு பண்ணுவோம், ஆனா நண்பன் நமக்கே தெரியாம ஒண்ணு பண்ணிட்டு போயிடுவோம். அதனால உங்களுடைய அடிப்படை ரகசியங்கள், அஸ்திவார ரகசியங்களை ரகசியமாவே வச்சுக்கிடணும். தொழில் செய்யறவர் வந்து நான் இந்த இடத்துல பிசினஸ்ல தப்பு பண்ணேன், நான் யாருக்கும் தெரியாது, உனக்கு மட்டும் தான் சொல்றேன் அப்படின்னா அது நாளைக்கே எல்லாருக்கும் தெரியும்னு அர்த்தம். ரகசியம் அவர்கிட்ட மட்டுமே இருக்கட்டும், வெளியில எதுவுமே சொல்ல வேண்டாம். மாணவர்கள், முதியோர்கள் இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஹெல்த் எந்த அளவுக்கு? முதியோர்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணுங்க. ஜென்மத்துல இருக்கிற கேது ஏதாவது ஒரு உடல் நல தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு சிலருக்கு சின்ன சின்னதா சர்ஜரி பண்றது, அதாவது சர்ஜரி பண்ணணுங்கிற கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு தள்ளி போட்டே வந்திருப்பாங்க. இல்லைங்க இதுக்கு மேல தள்ளி போட முடியாது டாக்டர் சொன்னதால இப்ப சர்ஜரி பண்றது, அந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவாங்க. அதே போல படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்புல ரொம்ப ஆர்வம் குறையும், இல்ல விளையாட்டு தன்மையா இருப்பாங்க,
இல்லை அடிக்கடி உடல்நிலை தொந்தரவால படிப்புல போதிய கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள்ல போகுங்க. சுருக்கமா சொல்லணும்னா எல்லா விதத்திலையுமே நிதானமாக இருக்கணும். சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே சிறப்பா இல்லை. அதுல குறிப்பா உடல்நிலை, பொருளாதார நிலை, உங்க பெயருக்கு களங்கம் வர்ற மாதிரியான ஒரு சில வேலைகள், இதை எதையும் நீங்க செய்யாம தவிர்த்துக்கிறது நல்லது. எத்தனை சதவீத மதிப்பெண்கள்? 40% எடுத்துக்கலாம். 40 தான். டாப் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்கள், இவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் மாற்றங்கள் என்ன? எல்லாமே மாற்றம் தான். எல்லாமே சிறப்பா இருக்கு. நீங்க சுருக்கமா ஒரே நிமிஷத்துல பலன் சொல்ல சொன்னீங்கன்னா அனைத்தும் சிறப்பு அப்படிங்கிற அமைப்புகளை இப்ப கன்னிக்கு உண்டு. முதல் அமைப்பா கன்னி ராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடத்துல இப்ப குரு வர்றார். 2 கேந்திரங்களுக்கு அதிபதி, சுகாதிபதி அவர்தான். அவர்தான் 7ஆம் அதிபதி, கலத்திராதிபதி. அவர் போய் 11ல அமர்றது ரொம்ப சிறப்பு. நன்மையே செய்யாத ஒரு கிரகம் அப்படின்னு நம்ம ஒண்ணு மார்க் பண்றோம்னா அந்த கிரகம் கூட 11ல போச்சுன்னா தீமையை செய்யாது, மாறா நன்மையை செய்ய ஆரம்பிச்சிடும். இவர் ஆல்ரெடி 2 கேந்திரத்துக்கு அதிபதி, நன்மையை செய்ய கடமைப்பட்டவர். அவர் பாதகாதிபதியா வர்றாரு, கேந்திராதிபதியா வர்றாரு, அது வேறு விஷயம். இப்போதைக்கு அவர் 2 கேந்திரங்களின் பலனை வலுத்து செய்வார். அதுவும் 7ஆம் வீட்டையே அவர் வலுத்து பார்க்கிறாருங்க. நடைபெறாத கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கல்யாணம் முடிஞ்சிடும். ஏற்கனவே ஆளே சிரிச்ச முகமா இருப்பாங்க, இப்போ கொஞ்சம் அந்த வசீகரத்தன்மை கூடிரும். இயல்புலேயே கொஞ்சம் அந்த முகக்கலை, இந்த புன்னகையோடு இருக்காங்கன்னா அவங்க கன்னிராசிக்காரங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்ல அவங்களுக்கு ராசியில புதன் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய விருப்ப திருமணம் கைகூடி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். சூழ்நிலைகளால இல்ல ஜாதக அமைப்பால என்ன விவாகரத்து, இல்ல கணவனை இழத்தல், இல்ல மனைவி இழத்தல் என்ன பாதிக்கப்பட்டு மறு திருமணத்திற்காக யாராவது பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா இப்ப மறு திருமணம் முடியும். புத்திர பாக்கியம் இயல்பாவே கிடைச்சிடும். இந்த காலகட்டம் மிக சிறப்பான அமைப்புகள் இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சு கொஞ்ச நாள் தள்ளி அப்படிலாம் இல்லை. ஜாதகப்படி தசாபுத்தி ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா போதும், கோச்சாரம் பர்ஃபெக்டா இருக்கு. இந்த காலகட்டம் உங்களுடைய வம்ச விருத்தி கிடைக்கிற ஒரு அற்புதமான காலகட்டம். வாழ்க்கை துணையினால ஒரு லாபம் உண்டு. ஒரு தொழில் ரீதியா ஒரு சப்போர்ட் தேவைப்படலாம். இப்போ இவர் கொஞ்சம் மந்தமா இருப்பார். திடீர்னு மனைவிக்கு வேலை கிடைச்சு அவங்க போயிட்டு நான் இந்த வேலைக்கு போனதுக்கு எங்க கணவர் தான் காரணம் இவங்களுக்கு கிரெடிட்ஸை கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி வாழ்க்கை துணையால் ஒரு பெருமிதம், வாழ்க்கை துணையால் ஒரு பணவரவு, வருமானம், சொத்து, ஒரு ஜாக்பாட் தான் அந்த மாதிரியான அமைப்புகள்ல வாழ்க்கை துணையால் இவர்களுக்கு ஒரு வளமான எதிர்காலம் இந்த காலகட்டத்தில் உண்டு. நட்பு வட்டாரங்கள் நல்லபடியா அமையும். பிரிஞ்ச நட்புகள் ஒன்னா சேரக்கூடிய காலகட்டம். ஈர்கொடுப்பான் நண்பன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான அமைப்புல உறவுகளுடைய அனுசரணை இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும். பிரிஞ்சு போன உறவுகள் உங்களுடைய வளர்ச்சினால உங்களை எதிர்த்து பேச முடியாம உங்ககிட்ட சரண்டர் ஆயிருவாங்க. தொழில் ஆகச்சிறந்த வளர்ச்சி, அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். அதுலயும் கூட்டு தொழில், தனித்த தொழிலும் மிக சிறப்பு. கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கு அது இன்னும் ஒரு படி கூடுதல் சிறப்பு. இவருடைய ஷேர் இன்க்ரீஸ் ஆகும். அசையா சொத்துக்களை சேர்க்கிறதுக்கு இது சிறப்பான காலகட்டம். அவங்க தகுதிக்கு ஏற்ப என்னென்ன கிடைக்குமோ அது ஒரு நிலையான சொத்தாகவும் நிலைத்த சொத்தாகவும் இவங்க கையிலேயே நிற்கும். கல்வியில நல்ல மேன்மை பெறுகிற காலகட்டம். பிள்ளைங்களுக்கு முதியோர்களுக்கு, இவங்களுக்கு எல்லாருக்குமே சிறப்பா இருக்கு இந்த காலகட்டம். இவங்களுக்கு அவங்களுக்குன்னு கிடையாதுங்க, எல்லாருக்குமே கன்னிராசிக்காரங்களுக்கு சிறப்பு தான். குடும்ப பிரச்சனை, சிவில் கேஸ், கிரிமினல் கேஸ், எந்த கேஸ் இருந்தாலும் வழக்குகள் போயிட்டு இருக்கு. இந்த பீரியட்ல அவங்களுக்கு கேஸ் இயரிங்க வருதுன்னா அதிகபட்ச வெற்றிக்கான வாய்ப்பு இவங்களுக்கு தான் உண்டு. தசாபுத்தியும் வளர்த்துருச்சுன்னா உறுதியா வெற்றி அடைஞ்சிருவாங்க. இந்த காலகட்டத்தில் இப்ப எலெக்ஷன் வேற வருது, தேர்தல் எல்லாம் நிக்கிறாங்க. வலிமையான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் வெற்றிக்கான அமைப்புகள்ல உண்டு. ஏன்னா மக்கள் பலம் கிடைக்கக்கூடிய 7ஆம் இடத்துல சனி திக்வலு பெற்று வலிமையா நிற்கிறார். 6ஆம் அதிபதி வலுத்து 6ஆம் இடமும் வலுவாரு. அப்ப வெற்றியை தடுக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. அட என்னடா பக்கத்தூர்லயே வைத்தியரை வச்சு நான் உலகம் ஃபுல்லால சுத்திட்டு இருந்தேன் அப்படி இவ்வளவு பெருசா எதிர்பார்த்தா சப்புன்னு முடிஞ்சிருச்சு சிம்பிள் அப்படிங்கிற ஒரு உங்களுடைய உடல்நல தொந்தரவுகளுக்கு எளிமையான மருந்துகள் கை கொடுத்து தீவிர சிகிச்சையிலிருந்து சிகிச்சைக்கு மாற்றப்பட்டார், அதுல இருந்து நார்மலைட்டர் அப்படிங்கிற மாதிரி தீவிரமான உடல்நல தொந்தரவா குறைஞ்சிடும். சனியின் பார்வை இருக்கிறதுனால அது கம்ப்ளீட்டா ஜீரோ ஆகாது. இவ்வளவு சந்தோஷங்கள் சுத்தி இருக்கும் பொழுது எதுல கவனமாக இருக்கணும்? இதுல குறிப்பா இது யாருக்கு ரொம்ப பாதிக்கும்னா பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு தான். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க அந்தந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஊரில் இருக்க எல்லாரும் அவங்கள பெரிய ஆளாக மதிப்பாங்க. ஆனால் பொண்டாட்டி எப்போ போச்சு எப்போ வருது பாரு, இங்கே கூட நேரம் இல்லை இதுக்கு அப்படின்னு பேசுவாங்க. நமக்கே மனசு கஷ்டமாயிரும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை குடும்ப வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு வருங்க. ஆனால் நல்லா பாருங்க, மனைவி அவங்களுடைய வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, மனைவி அவங்களுடைய தொழிலில் உறுதுணையாக இருப்பாங்க. ஆனால் நேரத்துக்கு சாப்பிடலன்னு முகத்தை காட்டுவாங்க. அதே போல் மனைவி எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டாக இருப்பாங்க. இவர் அடுத்தவங்களுக்காக வரிச்சு கட்டிட்டு போய் இப்படி செய்கிறாரு, அவங்க இவங்களுக்கு செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நம் மீது இருக்கிற அக்கறையினால் நம்ம மீது அதிகமாக கோவப்படுவாங்க. குரு பார்வை இருக்கிறதுனால அடிச்சுக்கிட்டாலும் உதச்சிக்கிட்டாலும் என்ன பீக் சவுண்ட்ல சத்தம் போட்டாலும் அந்த 4 சவத்துக்குள்ளதான் இருக்கும், தெருவுக்கு வராது, பிரச்சனையா மாறாது. ஆனா அவங்களுக்கு இடையில அப்பப்ப முட்டிக்கிடும். அதுல கொஞ்சம் பார்த்துருக்கணும். ரெண்டாவது, இந்த கூட்டு தொழில் செய்யறாங்க இல்லையா, வளர்ச்சி சூப்பரா இருக்கும், எல்லாமே ஓகே, அதுல கொஞ்சம் கவனமா இருந்து. மற்றபடி மேஜரா இஷ்யூன்னு சொல்ற அளவுல எதுவும் இல்லை. இந்த உழைப்பு, வருமானம், இந்த வருஷத்துல நான் தான் டாப்பா காட்டணும் அப்படிங்கிறதுனால நிறைய உழைப்புன்னு போயிட்டு தூக்கத்தை ஸ்கிப் பண்ணுவாங்க. இப்போ 12ஆம் இடத்துல இருக்கிற கேது என்ன பண்ணுவார்னா இந்த தூக்கத்தை குறைச்சிக்கிட்டே இருப்பார், ஆரோக்கியத்துல கை வைப்பார். அது தீவிர சிகிச்சையாக குறையும், ஆனா அது நார்மல் ஆகாது. நீங்க தூக்கத்தை சரியா கொடுத்துட்டீங்கன்னா அது நார்மல் ஆயிடும். பொருளாதாரம், தொழில், ஆரோக்கியம், படிப்பு, வயசானவங்க, வயசா இருக்கிறவங்க, இனிமே பிறகு போற கன்னி ராசிக்காரங்க எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த காலகட்டம் நல்லாவே இருக்கு. எத்தனை சதவீத மதிப்பெண்கள்? மோஸ்ட் 90% இவங்களுக்கு நற்பலன்கள் தான். 90% வெற்றியோட இந்த குரு பெயர்ச்சிக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது
அடுத்ததாக துளாராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? துலாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 9ஆம் இடத்துல ஒரு சிறப்பான இடத்துல இருந்தார். இப்போ அங்கிருந்து அந்த சிறப்பு குறைவான இடம், ஆனாலும் பரவாயில்ல, நல்ல இடம். இல்லை 10ஆம் இடத்திற்கு குரு வந்தால் பதவிக்கு இடர் அப்படிலாம் நம்ம ஒன்றும் பெரிதாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்பவுமே சுப கிரகங்கள் கேந்திரங்களை காட்டிலும் கோணங்கள்ல இருக்கிறது சிறப்பு. கேந்திரங்கள்ல இருந்தால் கொஞ்சம் இடர்பாடுகளோடு கூடிய நன்மையை தருவாங்க. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியான உழைப்பை கொடுத்து அதிகப்படியான லாபத்தை கொடுப்பாங்க. ஒரு சிலர் டக்குன்னு வேலையை விட்டு நிற்பாங்க, இன்னொரு வேலையில போய் மாறி சேருவாங்க. இதுல என்னன்னா வேலை இல்லைங்கிறது அர்த்தம் கிடையாது, வேலையில் மாற்றம் வரும். ஏன்னா 6ஆம் இடத்துல ஸ்ட்ராங்கா சனி இருக்கார், அப்ப நான் என்னையா பண்ணுவேன் அப்படின்னு அவர் கோச்சு பரல. 11ஆம் இடத்துல கேது இருக்கார், இவங்கெல்லாம் வந்து வேலையின் உறுதித்தன்மையை பலப்படுத்துற அமைப்புல இருக்காங்க. 10ஆம் இடத்தில் குரு வந்து அவர் சில முக்கிய நல்ல ஸ்தானங்களை பார்க்கிறார், குறிப்பா தனஸ்தானத்தை பார்க்கிறார். அதனை அடுத்ததான் நேரடியாக 6ஆம் வீட்டையே பார்க்கிறார், 4ஆம் வீட்டையும் பார்க்கிறார். இது எல்லாமே சிறப்பான அமைப்பு. இந்த குறிப்பா சொல்லணும்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி பெயர்ச்சி ஆவார். கிட்டத்தட்ட அவர் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதமே உங்களுக்கு பூச நட்சத்திரத்துக்குள்ள பயணப்பட்டு வந்துருவார். அந்த பூச நட்சத்திரத்துல ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதம் வேகமா பயணிப்பார். அந்த காலகட்டத்திலே வேலை கிடைச்சிடும். ரெண்டாவது, தொழில் செய்கின்ற அன்பர்களுக்கு தொழில்ல இடர்பாடுகள் வரும், வருமானம் நல்லா வரும். அதை இவங்க கோல்டாவோ சொத்தாவோ சேமிக்கலாம். ஏன்னா 4ஆம் வீட்டை வந்து குரு பார்க்குற அப்படி. அதனால அவரின் பார்வையின் காரணமாக சொத்து சேர்க்கிறது அல்லது வீடு வாங்குறது, நீண்ட நாள் கனவா அந்த லோன் போட்டு இஎம்ஐ போட்டு அதை வாங்குறது, இது வாங்கி எதையாவது ஒன்று வாங்குவாங்க. பொருட்சேர்க்கைக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. அதனை அடுத்ததா பெண்களுக்கு 3ஆம் அதிபதி 4ஆம் வீட்டை பார்க்கிறார். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறதெல்லாம் வித்துட்டு புதுசு புதுசா வாங்கி வைக்க தோணும். துலாத்துக்கு என்னன்னா எல்லாமே வெற்றி, எல்லாமே ஒரு நல்ல போராட்டத்துக்கு பிறகு வெற்றி. எப்பவுமே 2ஆம் வீட்டை குரு பார்க்கிறது, குரு 2ஆம் வீட்டில் அமர்றதுங்கிறது குடும்பத்துல நல்ல சுப நிகழ்வுகளை ஏற்படுத்திடும். ஏன் அப்பப்போ உள்ள ஜாதகத்தை இழுக்கிறேன்னா, அது இல்லைன்னா நம்ம எதுவும் இங்க நடக்காது. அதனால தசாபுக்தியும் நல்லபடியா வந்துருச்சுன்னா கல்யாண அமைப்புகள் கைகூடி வருகிற ஒரு நல்ல காலகட்டம். இந்த காலகட்டம் குழந்தைன்னு வரும்போது பெரும்பான்மையான துலாம் ராசி நேயர்களுக்கு ஹெல்த் வைஸ் ஓகே, தசாபுக்தி ஓகேங்கிறவங்களுக்கு இயல்பா குழந்தை கிடைச்சிரும். அவங்க இதை பத்தி நீங்க பெருசா மைண்ட் பண்ணிக்க வேண்டாம். ஹெல்த் வைஸ் இப்போ பிசிஓடி இருக்கு, இல்ல ஸ்போம் பிரச்சனை இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் மருத்துவத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியத்துக்கு போற மாதிரி. குலதெய்வ வழிபாடு வழக்கம் இருக்கிறவங்க இருக்கீங்கன்னா குலதெய்வத்தையும் கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டுக்கிடணும், பிரார்த்தனை பண்ணி. நான் வந்து ஒரு முஸ்லீம், இல்ல நான் வந்து ஒரு கிறிஸ்டின் அப்படின்னா உங்களுக்கு எந்த இறைவன் மீது நம்பிக்கை இருக்கோ அதை வழிபாடு செய்யுங்க. வெளியூர் போகிறது, நீடிச்சு வெளியிடங்கள் இருக்க முடியாது இவங்களால, வெளிநாடு முயற்சி அப்படின்னு நீடிச்சு வெளியிடங்கள் இருக்க முடியாது. ஆனா வேலை நிமித்தமாக டெம்பரவரியா. அதே போல் உத்தியோகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த உடன் வேலை செய்பவர்களோட சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அளவுக்கு அதிகமா முதலீடு போடாதீங்க, பெரிய நட்டம்லாம் வராது, நட்டம் வர்றதுக்கான அமைப்பு இல்லை. இருந்தாலும் அந்த லாபத்தின் பெர்சன்டேஜ் கொஞ்சம் குறையும். நீண்ட நாள் கடன் பட்டிருக்கேன், நீண்ட நாளா கடன் அடைச்சிக்கிட்டு இருக்கவங்க ஆல்மோஸ்ட் கடனை குறைத்துருவாங்க அல்லது கடன் இல்லாம போயிடுவாங்க. தசாபுக்தி நல்லா இருக்குன்னா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த காலகட்டம் காதல் நல்லா செட் ஆகும். அதாவது காதல் ஸ்தானத்துக்கு 6ல தான் குரு வரார், ஆனாலும் காதலை குறிக்கிற ஸ்தானத்துல ராகு இருக்கு. அப்படி ஆல்ரெடி காதல் செட் ஆகும், ஆனா அந்த காதல் நிறைய செட் ஆகும். அதான் பிரச்சனையே. ஒன்றுக்கு மேற்பட்ட காதல். தொழில வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு எதிர்பாராத நன்மைகள் நடக்கும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும், 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதும், 11ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் ஒரு நல்ல நிலைப்பாடு. இப்போ 10ஆம் இடத்திற்கு 3ஆம் அதிபதி போகும்போது உங்களுடைய சிறு முயற்சினால எதிர்பாராத நல்ல விளைவுகள் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே நல்ல பலன் தான். போராட்டம் மட்டும் 10ல் இருக்கிறதுனால கொஞ்சம் அடிஷனலா நமக்கு வந்துடும், போராடி பெறணும். அப்படி எல்லா அமைப்புகளுமே நல்லா இருக்குங்க. வயசானவங்கல இருந்து படிப்பு உட்பட எல்லாமே சிறப்பு. இந்த 5ல ராகு இருக்கிறதுனால துலாம் ராசிக்காரங்களுக்கு கிடையாது, துலாம் ராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்துல தொந்தரவு வரும். தகப்பனார் ஸ்தானத்துக்கு 2ல குரு அமர்றார். உங்க வீட்டுல ஒரு பிள்ளை துலா ராசியில் இருக்காங்கன்னு வச்சுங்க, நீங்க துலா ராசி கிடையாது, ஆனா உங்க வீட்டுல உங்க குழந்தை துலா ராசினா அது தகப்பனாருக்கு வருமானத்தை அதிகப்படுத்திடும். 5ல ராகு இருக்கும்போது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓவரா எக்ஸாகரேட் பண்ணி நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ குரு வேற 10ஆம் இடத்துக்கு போயிட்டார். 3ஆம் அதிபதி 10ஐ தொடர்பு கொள்ளும்போது தொழிலை இப்படி கொண்டு போயிடலாம், அப்படி கொண்டு போயிடலாம், எதையாவது ஒரு முயற்சி ஒரு சிந்தனையிலேயே ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்க எதையும் கொண்டு போக வேண்டாம், இருக்கிறதே நல்லா தான் இருக்கு, நீங்க அதை அப்படியே மெயின்டைன் பண்ணீங்கன்னா போதும். எதையாவது பண்ணி தொழில் பிரச்சனை ஆகாது, ஆனா அந்த வளர்ச்சி டெம்பரவரியா மந்தப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதை மட்டும் நீங்க தடை செய்யாம இருந்தீங்கன்னா போதும். மிக கவனமாக இருக்கணும். இந்த ஒரு வருட காலம் துலா ராசிக்காரர்கள் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்? தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க, அதெல்லாம் இருக்கிற வேலையில அப்படியே நீடிக்க பாருங்க. வேலையை விட்டுட்டு அவசரப்பட்டு வேலை தேடாதீங்க, சரிங்களா? வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் வேலை தேடுங்க. இப்ப சொன்ன மாதிரி பிள்ளைகளினுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். காதல் கல்யாணத்துக்கு முன்பு வந்தா சிறப்பு, கல்யாணத்துக்கு பின்பு வந்தா அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றபடி வேற எங்கேயும் பெருசா பிரச்சனை இல்லை. எவ்வளவு பர்சன்டேஜ் மார்க் தரும்? 75% நல்ல பலன்களையே அனுபவிக்கிற அமைப்பு உங்களுக்கு உண்டு. சரிங்க. எல்லா துளாராசி நேயர்களுக்கும் நிச்சயமா இது ஒரு அவேர்னஸா நம்ம கொடுத்துருக்கோம், பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. அடுத்ததாக எல்லாரும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிறைய புலம்பல்கள் அந்த ராசியிலேருந்து தான் எப்பவுமே இருக்கும், கொஞ்ச நாட்களாக இல்லை. அவர்களுக்கு இந்த பெயர்ச்சி எப்படி இருக்கும்? இந்த பெயர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு குரு பலஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல குரு வரார்.
2ஆம் அதிபதி 9க்கு போறது சிறப்பு. 5ஆம் அதிபதி 9க்கு போறது அதை விட சிறப்பு. அற்புதமான இடத்துக்கு வராரு. ஆனாலும் பெரிய மாற்றங்கள் இருக்காது. ஒரு நார்மலான அமைப்புல தான் இருக்கு. ஏன்னா பிற கிரகங்கள் நம்ம எப்பவுமே அனுசரிச்சு பார்க்கணும். 4ஆம் இடத்துல இருக்கின்ற ராகு அவங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்புல இல்ல. 5ஆம் இடத்துல இருக்கிற சனி அவர்களுக்கு சிறப்பான இடத்துல இல்ல. இவங்க 2 பேரையும் தாண்டி பெரிய பலன்களை கொடுக்கிற இடத்துல குரு இல்ல. அதனால இந்த குரு பயிற்சி அவர்களுக்கு தீமை இல்லை. அதனால சந்தோஷப்பட்டுக்கிடலாம். நடுத்தரமான நற்பலன்களையும் நடுத்தரமான நன்மை அல்லாத பலன்களையும் பெறுகிற அமைப்புல தான் இந்த குரு பயிற்சி இருக்கு. முதல்ல நம்ம நன்மைகளை பார்த்து 2ஆம் அதிபதி 9ல போறார். இது வரைக்கும் இவங்க பேசலாம், அவன் ஏதோ லூசு பையன் அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னவங்க கூட ஓகேப்பா தம்பி சொல்றதுல ஏதோ அர்த்தம் இருக்கு அப்படின்னு உங்களுடைய பேச்சை காது கொடுத்து கேட்பார்கள். உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். ஏன்னா வாக்கு ஸ்தானாதிபதி வலுப்பெறார். உங்களுக்கு வர வேண்டிய பண வரவு இல்ல நீண்ட நாளா உங்களுக்கு வர வேண்டிய பெண்டிங் பேமெண்ட் இதெல்லாம் ஏதாவது இருக்குன்னா ஒரு அழுத்தம் கொடுத்து பேசுனீங்கன்னா கிடைச்சிடும். அதுவும் குரு பயிற்சி அந்த ஜூன் ஜூலை மாசத்திலேயே நீங்க ஒரு அழுத்தம் கொடுத்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள்லாம் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 10,000 தர வேண்டியது இருக்கும். ரொம்ப நாளா ஏமாத்திக்கிட்டு இருக்கார், ரொம்ப மனசுல வச்சுக்காது. இப்போதைக்கு 3,000 கையில இருக்கு, இது வச்சுக்க வந்த வரைக்கும் நமக்கு லாபம் தானே, வருமா வராதான்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்து கொஞ்சமாவது வருது நம்ம வாங்கி வச்சுக்கிடணும். எதிர்பாராத திடீர் பொருளாதார வரவுகளை இது ஏற்படுத்தும். சின்ன சின்னதா பொருளாதார ரீதியா இருக்கலாம், சிலருக்கு ஏதேனும் ஒரு உறவை பிரிஞ்சு இருந்திருக்கலாம், அந்த உறவு வந்து சேரலாம், சில பேருக்கு எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து நல்ல செய்தி கிடைக்கலாம். அந்த மாதிரி மனதுக்கு இதமான சில நல்ல செய்திகள் அப்பப்ப சாரல் மழை மாதிரி வந்து பொழியும். தகப்பனார் வழியில இருந்து ஒரு நல்ல நன்மைகள் உண்டு. ஒண்ணு விருச்சிக ராசிக்காரர்களால தகப்பனாருக்கு பெருமை ஏற்படும், தகப்பனாரால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியா சப்போர்ட் கிடைக்கும். ரெண்டுத்துல எது கிடைச்சாலும் நமக்கு நன்மை. உயர்கல்விக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பு. படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்புல ஒரு நல்ல மேன்மை, ஒரு ஃப்ளோவா போகிறது எல்லாமே ஓகே. உத்தியோகத்துல நீண்ட நாளா இந்த கம்பெனில இருந்து நான் வேற கம்பெனிக்கு மாறணும், இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு மாறணும் அப்படின்னு ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மாற்றம் வரும். 1க்கு 2 முறை நல்ல கண்ணெல்லாம் கழுவி பார்த்து யோசிச்சு முடிவு எடுத்துக்கணும். ஏன்னா 10ல கேது இருக்கு, 10ல கேது இருக்கு, அவசரப்பட்டு அங்கிருந்து வந்துட்டுமோ இங்க அதுக்கு மேல டார்ச்சரா இருக்கு அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஆயிரும். இந்த திடீர் அதுவா வேலை போயிடுச்சுன்னா வேற வழி இல்லை, நீங்களாம் விட்டுட்டு வர்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா விடாதீங்க, இருக்கிறதுல மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு வேலை இதை விட பெட்டரான வேலை கன்ஃபார்மா கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் மாத்திக்கிறது நல்லது. வேலை மாற்றத்தை அவசரப்பட்டு எடுக்காதீங்க. 10ல் இருக்கக்கூடிய கேதுவை யோசிச்சு தான் வேலை தொழில் இதுல எல்லாத்துலயுமே ஒரு முடிவு. 10ல் இருக்கிற கேது வேலை இல்லாம பண்ண மாட்டார். வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் ஏன்டா இங்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை உருவாக்கிடுவார். நம்ம அங்கேயே இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கலாம் போல, கொஞ்சம் அவசரப்பட்டுமோ. அதனை அடுத்ததான் இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம். குழந்தையே இல்லாம இருந்தவங்க இல்ல குழந்தை பாக்கியத்துக்காக மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புள் அவங்களுக்குலாம் இந்த புத்திர பாக்கியம் உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. திருமணத்திற்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு காலகட்டம். அதாவது உங்க வீட்டுல ஒரு விருச்சிக ராசிக்காரங்க இருந்தாலே போதும், அந்த குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வு இந்த குரு பயிற்சியில நடந்துடும். அதே போல இந்த கொடுக்கல் வாங்கல்கள்ல இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கும். நீங்க யாருக்காவது பணம் கொடுத்தாலும் தக்க சமயத்துல அப்படி இப்படி திரும்ப வந்துடும். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்பி கொடுங்க. தெரியாதவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை, தெரிஞ்சவங்களுக்கு கொடுங்க, சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு வந்து குடும்பத்தில் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். 2ஆம் அதிபதி எப்போ 9ல் இருக்காரோ குடும்பத்தில் நம்மளுடைய ஸ்தானம் உயர்த்தப்படும். யாருடைய பலம் உடைந்தால் உங்களுடைய கரம் மேலோங்குமோ அவர்களின் பலம் இந்த காலகட்டத்தில் உடைஞ்சு. கடல் கடந்து வெளியூர் போகிறது, வெளி மாநிலம் போய் வேலை பார்க்கறது, அல்லது வேலை நிமித்தமாக அடிக்கடி டிராவல் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி ஒரு பயணங்கள் நிறைய இந்த காலகட்டம். ஏன்னா ஜலராசியில் அமர்ந்து 2ஆம் அதிபதி இருக்கும்போது இந்த திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடி நம்ம பாட்டி பாடி வச்சுட்டு போயிட்டாங்க. அது இந்த காலகட்டத்தில் நிறைவேறி. ஆன்மீகத்துல நம்பிக்கை இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்து மீது திடீர்னு ஒரு பற்று வந்துடும். பெரியவங்களை மதிக்காம இருந்தவங்க கூட பெரியவங்க கிட்ட கொஞ்சம் நல்ல பேர் வாங்கிடுவாங்க. அது உங்களுடைய பெயர் புகழ் அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துரும். இந்த ஐடி மீடியா துறை இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு? எந்த துறையா இருந்தாலும் பொருளாதார ரீதியா நார்மலா தாங்க இருக்கு. பெரிய வளர்ச்சி கிடையாது. இருக்கிற இடத்துல அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இவங்களுக்கு பாசிட்டிவ். கவனமா இருக்கணும். அப்படின்னா உயர்கல்வி சிறப்பு. ஆனா பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்புல மந்தத்தன்மை ஏற்படும், அல்லது படிப்புல விளையாட்டு தன்மையினால 100 மார்க் எடுத்துக்கிட்டு இருந்த பிள்ளை இல்ல 90 மார்க் எடுத்துக்கிட்டு இருந்த பிள்ளை 60 மார்க் 50 மார்க்கு குறைவார். சேர்க்க சரி இருக்காது இந்த காலகட்டங்கள்ல. 4ஆம் இடத்துல எப்பெல்லாம் ராகு வராரோ, 5ஆம் இடத்துல எப்பெல்லாம் சனி போறாரோ, இந்த காலகட்டம் தான் பிள்ளைகள் வந்து தவறாக மடைமாற்றப்படுறதுக்கோ இல்ல தடம் மாறுறதுக்கோ வாய்ப்பு ரொம்ப அதிகம். இப்ப பருவ வயது பிள்ளையாருக்கு என்ன பண்ணுவாங்க, லவ்ல போய் விழுவாங்க. படிக்கிற காலகட்டத்துல கட்டுரை எழுதுறான்னா காதல் கவிதை எழுதிக்கிட்டு இருப்பார். செலுத்துல எதையாச்சும் ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பார். 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு. அவர் என்னன்னா, நம்ம டாக்டர் கிட்ட போவோம், இடுப்பு வலிக்குதுங்க சார், அவர் வந்து அவருக்கு என்னெல்லாம் படிச்சாரோ அவருக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லா டெஸ்ட்டும் எடுத்துருவார். அப்படி இல்லைன்னா அவர் ஹாஸ்பிட்டல் என்ன மிஷின் வச்சிருக்காரோ அதெல்லாம் நம்மள வச்சு யூஸ் பண்ணிடுவார். பண்ணிட்டு எவ்ரிதிங் இஸ் ஓகே மேடம் அப்படின்னு. ஆனா வலிக்குதே சார், நீங்க வேணா ஒரு வாரம் இந்த டேப்லெட் சாப்பிடுங்களேன். 4ஆம் இடத்துல இருந்து ராகு எப்பெல்லாம் தொந்தரவு தராரோ இன்ன பிரச்சனை கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். அந்த மாதிரியான மறைமுக உடல் உபத்திரவங்களை ராகு தருவார். அப்ப நம்ம என்ன பண்ணோம், உணவு பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் சரியா இருக்கணும். இடுப்பு பிடிக்குது, தாயாரின் உடல்நிலையில கொஞ்சம் தொந்தரவு பண்ணும். தாயாரோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும். இயல்பாகவே பெரும்பான்மையான ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா தாயாரின் மீது சென்டிமெண்ட்ல சாஞ்சிருவாங்க. ஆனா பெரும்பான்மையான பெண்கள் அம்மாவோட கொஞ்சம் அப்பப்ப கருத்து வேறுபாடு வரும்.
பருவ வயது ஆண் பெண் இவங்க வந்து காதல் நீங்க பண்றது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனா அந்த காதல்ல ஒரு வரைமுறையோடு இருந்துக்கணும். காதலா இருக்கணும். அதை தாண்டி அது காமமா போகாம நம்ம பார்த்துக்கிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா இந்த மாதிரி 4ஆம் இடத்துல லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல எப்பெல்லாம் ராகு கிராஸ் பண்றாரோ அப்பெல்லாம் நம்மளுடைய 5ஆம் இடமும் பாதிக்கப்படும் போது இப்ப பாதிக்கப்பட்டிருக்கு. மன உறுத்தல்களை லைஃப் டாங் கொடுக்குற மாதிரியான சில சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். அப்ப நம்ம என்னன்னா விருச்சிக ராசிக்காரங்களோட பிரச்சனைனா அது சந்திரன் நீசம் அடைகிற ராசி. நல்ல வேளையா இந்த முறை குரு பார்வை இருக்கு. அந்த அளவுக்கு நெகட்டிவா யோசிக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்தை அவங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்கன்னா ஐயா அப்துல் கலாம் இருக்காருல்ல அவரை விட பயங்கரமா பேசுவாங்க. வீண் குழப்பம்னு வருகின்ற பொழுது நமக்கு நல்லவங்க இந்த 4 விஷயம் தெரிஞ்சவங்க ஒரு சில நபர் நமக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு ஆலோசனை எடுத்துக்கிட்டு எதையாவது ஒன்று ஷேர் பண்ணி நம்மளுடைய பிரச்சனையை குறைச்சிக்கிட்டு முடிவு எடுக்கணும். நம்மளே முடிவு எடுத்துடலான்னு பிரச்சனைக்குள்ள இருந்து எடுத்தோம்னா முடிவு சரிவர வராது. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். தனிப்பட்ட முடிவுகள் எடுக்கிறதுல தனிப்பட்ட ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை முடிவு எடுக்கிறதுல ரொம்ப கவனம் தேவை. எவ்வளவு சதவீதம் மதிப்பெண்கள் கொடுக்கலாம்? நன்மைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 55% நல்ல பலன்கள் இந்த காலகட்டத்தில் உண்டுங்க. பாதிக்கு பாதி தான் இருக்கு, மீதி பாதி கவனமாக இருக்கணும். எல்லா விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இது ஒரு பயனுள்ள பதிவா இருக்கு. அடுத்ததாக குருவின் வீடாக சொல்லக்கூடிய இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு? தனுசு ராசி அவருடைய சொந்த ராசி. எப்பவுமே ஒரு ராசிநாதன் ராசிக்கு 8ல மறையிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. 7ல இருந்து நேரா ராசியை பார்த்தவர் 7ல இருந்து கொஞ்சம் டயர்டாகி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இப்போ 8ஆம் இடத்துல போய் மறைகிறாருங்க. 8ஆம் இடம்ங்கிறது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான இடம் கிடையாது. எந்த ராசியானாலும் ராசிநாதன் 8க்கு போகக்கூடாது. அதுவும் இல்லாமல் குருவுக்கு ஆதிபத்திய ரீதியாகவும் 8ஆம் இடம் சிறப்பு கிடையாது. அப்போ 8ஆம் இடத்துல குரு வர்றதும் ஒரு சில நிலைகளில் தவறான ஒரு பலன் தான். அவங்களுக்கு சனியும் அர்த்தாஷ்டம சனி அமைப்பில் தான் இருக்கார். இதில் ஒரே ஒரு நம்பிக்கை பிடிமானம் 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு தான். சற்று நன்மைக்கான பலனோட நன்மை அல்லாத பலன்கள் தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு. நம்ம இருந்தாலும் முதல்ல நன்மையை பார்த்துருவோம். முதல் நல்ல அமைப்பு வெளி மாநிலம், வெளிநாடு, வெளியூர் இந்த மாதிரியான வெளியிட அமைப்புகள் எல்லாமே இவங்களுக்கு சிறப்பாக இருக்கு. வெளிநாட்டில் ஆல்ரெடி போயிட்டாங்க, பிஆருக்காக நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சார்ந்த எல்லா முயற்சிகளும் இவங்களுக்கு சக்சஸ். 2வது 8ல மறைந்தாலும் 4ஆம் அதிபதி 4ஐ பார்க்கறதுங்கிறது சிறப்பு. வீடு வாங்குவது, சொத்து வாங்குவது, நகை வாங்குவது, இதற்காக கடன் வாங்குவது இப்படிங்கிற மாதிரி தான் போகும். 8ஆம் இடத்துல போய் ராசிநாதன் இருக்கிறதுனாலையும் 3ஆம் அதிபதி 4ல் இருக்கிறதுனாலையும் சனி குரு சேர்க்கை இருக்கிறதுனால 4ஆம் இடம் சம்பந்தமா அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி நகையோ வீடோ சொத்தோ வண்டியோ வாகனமோ லொட்டோலோ சுக்கோ ஏதோ ஒன்று அமைஞ்சிடும். ஆனால் அது கடனோடு அமையறதுக்கு வாய்ப்பு அதிகம். இல்லை இன்னொரு நல்ல அமைப்பு என்னன்னா 3ஆம் அதிபதி எப்பெல்லாம் 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரோ ஒன்றை வித்து இன்னொன்றை வாங்கலாம். பழைய வீட்டை வித்து புது வீடு வாங்குறது, ஊர்ல இருக்கிற நிலத்தை வித்து சிட்டில இடம் வாங்குறது, பழைய வண்டியை வித்துட்டு புது வண்டி வாங்குறது, பழைய நகையை வித்துட்டு புது நகை வாங்குறது. நான் இதை தன்மையை சொல்லிடுறேன். நீங்க எதெல்லாம் வித்துட்டு மாற்ற முடியுமோ கணவன் மனைவி தவிர அதெல்லாம் நீங்க மாத்திக்கிடலாம். 8ஆம் இடத்துல போயிட்டு அமர்ந்து அவர் 2ஐ பார்க்கிறார். ஒரு லாஜிக்கு சொல்றேன். தனுசு ராசிக்காரங்க மேபி ஆணா இருக்கிற பட்சத்துல அவர்கள் குடும்ப நிர்வாகத்தை பாக்குறாங்கன்னா அதை இந்த காலகட்டத்தில் அப்படியே மனைவி கையில கொடுத்துட்டாங்கன்னா டெம்பரவரியா ஹோம் மினிஸ்டர் பதவி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அழகா சிறப்பா போயிடும் பொருளாதார நிர்வாகம். ஏன்னா மனைவியை குறிக்கிற ஸ்தானத்துக்கு 10ஆம் அதிபதி 2ல உச்சமாயிட்டார். ஆனா உங்களுக்கு லக்னாதிபதி 8ல மறைஞ்சிட்டார். நீங்க ஆகச்சிறந்த திறமைசாலிகள் தான். ஆனா யானைக்கும் அடி சறுக்குங்கிறத மறந்துடக்கூடாது. மனைவி வேலைக்கு போயிட்டு சம்பாதியத்தை கொண்டு வந்து கொடுக்கலாம். ஆக மொத்தத்தில் தன் வாழ்க்கை துணையினால் வருமான ஓட்டமோ நல்ல லாபமோ பொருளாதாரம் சார்ந்து ஏதேனும் ஒரு நிரந்தர பிடிமானமோ தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அதனை அடுத்ததான் 8ஆம் இடம் வலுக்கும் போது ராசிநாதன் 8ல போகும்போதுங்க அங்க அவர் உச்சம் பெறுகிறார். குறிப்பா அந்த பூச நட்சத்திரத்துல அமரும்போது இந்த எதிர்பாராத சொத்துக்கள், எதிர்பாராத பொருள்கள் இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி எதிர்பாராத சின்ன சின்ன நன்மைகள் உங்களுடைய மைனஸே உங்க பிளஸ்ஸா மாறதுக்கு வாய்ப்பு அதிகம். உங்களுடைய பேச்சால் நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் வாழ்வில் அடைவீர்கள். இந்த காலகட்டம் சுப விரயங்கள் அதிகமாக நடைபெற்ற ஒரு நல்ல காலகட்டம். அதுவும் குறிப்பா தனுசு ராசிக்காரங்களை விட தனுசு ராசிக்காரங்களுடைய குடும்பத்தாருக்கு சுப விரயங்கள் நல்லா நடக்கும். இதுல 3ல் இருக்கக்கூடிய ராகு வந்து அவருடைய முயற்சி ஸ்தானத்தை பிரச்சனைக்குள்ளாக்குவார். அப்புறம் எப்படி அவருக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்? 3ஆம் இடத்துல ராகு பிரச்சனைக்குரியதாக்க மாட்டார். 3ஆம் இடத்து ராகு தான் முயற்சியை வெற்றியாக்குவார். 3ஆம் இடம் ராகுவுக்கு மிக சிறப்பான இடம். அது இல்லாம அவருக்கு வீடு கொடுத்தவரும் குரு பார்வையில வலுத்துட்டார். 3ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருக்கிறதுங்கிறது அந்த பாவக பலனை நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ இவங்க செய்யற முயற்சிகள்ல மேக்ஸிமம் வெற்றியை தரும். ஆனா ராசிநாதன் 8ல இருக்கிறதுனால சரியான முயற்சி எடுக்கிறமாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸுக்கு பிறகு இல்ல காலதாமதத்துக்கு பிறகு குழந்தை பிறக்கும், நல்லபடியா பிறக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சுப செலவுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. சரிங்களா? சுப விரயம் சுப செலவாக இந்த மாதிரியான அமைப்புகள்ல போயிடும். அதே போல இந்த காலகட்டம் 8-12ஆம் இட தொடர்புல குரு இருக்கிறதுனால இந்த செலவுகள் விரயங்கள் இது எல்லாமே பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமா இருக்கும். வெளியூர் வெளிநாட்டுல இருக்க வெளி மாநிலங்கள் இருக்கிறாங்க, வெளிநாடுகள் இருக்காங்க, அங்க போய் செட்டில் ஆயிருக்காங்கன்னா செலவு இருக்கும். இந்த அளவுல இருக்காது, அளவு குறைவா இருக்கும். அப்ப எப்பவுமே நம்ம அந்த 12ஆம் இடத்தோட முதன்மை காரகத்துவத்தை இயக்கிட்டோம்னா அதோடைய அடுத்த காரகத்துவமான விரயம் குறைஞ்சு போய். அப்ப உள்ளூர்ல இருக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணுங்க, வீண் செலவுகள் செய்யறதை தவிர்க்கணும். அப்படி நான் செலவு பண்ணியே ஆகணும்னு சூழ்நிலை வருதுன்னா அது ஒரு நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுங்க. ஒரு பொருளோ ஒரு நகையோ அப்படி வாங்கி போறது. குறிப்பா இந்த விவசாயம் பண்றவங்களா இருக்கீங்கன்னா சனி குரு பார்வையில இப்போதைக்கு இருக்கார். இரும்பு சம்பந்தமான தொழில், மோட்டார் சம்பந்தமான தொழில், விவசாயம் சம்பந்தமான தொழில், அண்ணன்
அன்னன்னைக்கு ஒரு பொருளை வியாபாரம் பண்ணி அன்னைக்கு அதை காலி பண்ணிடணும். அதற்கு சிறப்பான அமைப்பு. சரி, தொழில் செய்யறவங்களுக்கு எப்படி போகும்? 10ஆம் இடத்திற்கு லாபஸ்தானத்துல குரு இருக்கார். இது ஒரு அற்புதமான நிலைப்பாடு. ஆனா அந்த 10 சனி பார்க்கிறாருங்கிறத மறந்துடக்கூடாது. தொழில லிமிட்டுக்குள்ள வளர்ச்சியை வெளியில சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா வளர்ச்சி குறையும். ரெண்டாவது, பொருளாதார ரீதியா இது பரவாயில்லைங்கிற அமைப்பு. ஆனா சூப்பரான அமைப்பு கிடையாது. பொதுவா இப்போ இதெல்லாம் கவனமா இருக்கணும். இதெல்லாம் இப்படி இருக்கும். நாள்ல இப்போ சனி சனி இருக்கார். ராசிநாதன் 8ல போய் மறைகிறார். 35-40 வயது கடந்தவங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த நீடிச்சு மருந்து எடுக்கிற உடல் உபாதைகளை இதுதான் ஏற்படும். ராசிநாதனும் பலவீனம், 4ஆம் இடம் சுகஸ்தானமும் பலவீனம். இது ஒரு சரியான நிலைப்பாடு கிடையாது. அப்ப நீடிச்சு மருந்து எடுக்கிற மாதிரியான உடல்நல தொந்தரவுகளை ஏற்படுத்தும். அப்ப உடல்நிலையில ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா 4 தான் குருவா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாலும் அவர் 8ல இருந்து பார்க்கிறார். 8 4 கனெக்ட் பண்றாரு. 8 4ஆம் இடம் தான் நீடித்த மருத்துவம், பெரிய முதலீடு, விரிவாக்கம் பண்றது, அகலப்படுது, இது வேண்டாம். அதை தவிர்த்துக்கிட்டீங்கன்னா தனுசுக்கு ஓகே. அதே போல் பள்ளி படிப்புல இருக்கிற பிள்ளைகளுக்கு படிப்புல மந்தத்தன்மை இருக்கவே செய்யும். ராசிநாதனும் மறைகிறார், படிப்பு ஸ்தானத்திலேயே சனி இருக்கார். அதே போல் தகப்பனார் உறவோட பிரச்சனை வரும். பெரும்பான்மையான நபர்களுக்கு தகப்பனாரை விலகி இருக்கிற சூழ்நிலை, இல்லை தகப்பனாருடைய ஆரோக்கியத்துல தொந்தரவு, இல்லை தகப்பனாருடைய ஜாதகமே சரியில்லைன்னா அவர் இழக்கக்கூடிய அமைப்பு, அப்படிங்கிற மாதிரி தகப்பனார் சார்ந்து பிரச்சனைக்குரிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். எங்கெல்லாம் மிஸ்கைட் ஆகுறீங்களோ அப்பெல்லாம் ஒரு நல்ல சிந்தனையை கொடுத்துருவார் 3ஆம் இடத்துல இருக்கிறவர். எப்பெல்லாம் குரு 9க்கு 12 மறைஞ்சு 9ஆம் இடம் கெடுதோ, அந்த குல ஆச்சாரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்த சம்பிரதாயம் இதெல்லாம் இவங்க பிரேக் பண்ணுவாங்க. எல்லாம் ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு போயிட்டு 9ஆம் இடம் பாதிக்கப்படுதோ, கொள்கை கோட்பாடு எதையோ ஒண்ணு காலமா பின்பற்றி இருப்பாங்க பாருங்க, அதை அசைச்சிருவாங்க. புரட்சிகரமான சிந்தனைகள்லாம் அப்படி கூட எடுத்துக்கலாம். பாதை மாறினாலும் நல்ல பாதையா மாறணும். ஒரு பொருளை விற்கிறதுக்கு இந்த காலகட்டம் நல்ல சிறப்பான காலகட்டம். ஆனா குரு போயிட்டு 3ஆம் இடத்துக்கு 6ல மறைகிறதுனால நல்ல ரேட்டுக்கு போகாது. ஆக்சுவல் ரேட் என்னங்கிறத இறங்கி களத்துல விசாரிச்சு அதுக்கப்புறம் பண்ணணும். இல்ல இந்த ஒரு வருட காலம் கழித்து பொறுமையாக அதை வந்து அப்படி பண்ணிக்கலாம். 8ஆம் இடத்துல குரு போகும்போது அப்பப்ப நம்ம என்னன்னாங்க, அவசரப்பட்ட முடிவுகளால் மாட்டிக்கிடுவோம். இருக்கிறதே நல்லா தான் இருந்திருக்கும், அதை விட்டுட்டு தேவையில்லாம். இது நீங்க எல்லாத்துக்கும் பொருத்திக்கலாம். ஃபேமிலி லைஃப், தொழில், பொருளாதாரம், குடும்பம், நட்பு வட்டாரம் எல்லாத்துக்கும் பொருத்திக்கலாம். எத்தனை சதவிகித மதிப்பெண்கள் தரும்? கிட்டத்தட்ட தனுசு ஒரு 60% நல்ல பலன்ல தான் இருக்காங்க. காலச்சக்கரத்துல 10வது இடம்னு சொல்லக்கூடிய மகர ராசி, தொழில் ஸ்தானம், இப்படி எப்படி வேணா சொல்லலாம். இவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி ஒரு மாற்றத்தை தரும்? நல்ல குரு பெயர்ச்சி. குருபல ஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டுக்கு தான் குரு வரார். இது ஒரு அற்புதமான நிலைப்பாடு. ஏன்னா உச்ச குருவின் நேர் பார்வையில் இருக்க போற ராசி அடுத்த ஒரு வருடத்துக்கு மகர ராசி தான். அதுவும் இல்லாம குரு அவர்களுடைய மிக முக்கிய ஸ்தானமான 11ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். இதுவும் ஒரு நல்ல யோக பலன். அங்கிருந்து 3ஆம் அதிபதியாகி 3ஆம் வீட்டையும் பார்க்கிறார். இது எல்லாமே சிறப்பு. ராகு கேதுக்களின் அமர்வு தான் மகரத்துக்கு கொஞ்சம் சிறப்பு இல்லாம இருக்கு. 2 8ஆம் இடங்கள்ல ஆல்ரெடி சனி 3ஆம் இடத்துல நல்ல பொசிஷன்ல இருக்கார். ஸோ குருவும் சனியும் நன்மைகளை தருகிற அமைப்புகள்ல இருக்காங்க. ராகுவும் கேதுவும் நன்மைகளை குறைக்கின்ற அமைப்புகள் இருக்காங்க. அப்போ இந்த ராகு கேதுக்கள் மட்டும் இல்லைன்னா நல்ல டாப் லிஸ்ட்ல மகரமும் போயிருக்கும். இந்த ராகு கேதுக்கள்னால 90% பலன்கள் அப்படியே குறைஞ்சு போச்சு. முதல் அமைப்பாக திருமணம். மகர ராசிக்கு நேர் 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்துல குரு இருக்காரு. குரு இருக்காரு. எப்பெல்லாம் 7ஆம் இடத்துக்கு குரு வராரோ திருமணத்திற்கான சூழ்நிலையை அது உருவாக்கும். கணவன் மனைவி கிட்ட 2 8ல இருந்து ராகு கேதுக்கள் பண்ணாத பிரச்சனை கிடையாதுங்க. எதையாவது ஒண்ணு கொளுத்தி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சும்மா பேசினா பொண்டாட்டி கோச்சிக்கிடுவாங்க. ஆனா பிரச்சனை நீடிக்கும். இந்த பிரச்சனை பிரிவினைக்கு போகாது. அங்க குரு வரலன்னா அது பிரிவினைக்கு போயிருக்கும். குரு வந்தது பிரிவினைங்கிற அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் உடைபட்டு போயிடும். சமூகத்துல நல்ல அந்தஸ்து கிடைக்கும். ஏன்னா எப்பெல்லாம் 7ஆம் இடம் வலுப்பெறுதோ, எப்பெல்லாம் 3ஆம் இடம் வலுப்பெறுதோ, எப்பெல்லாம் 11ஆம் இடம் வலுப்பெறுதோ, நம்மளோட பேர் வெளியில தெரிஞ்சிடும். இப்ப மகரத்துக்கு 3ஆம் அதிபதி 7ல் அமர்ந்து 11ஐயும் 3ஐயுமே பாக்குறாரு. மீடியால இருக்கிறவங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க, துறையில நான் பெரிய ஆளா வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க ஜாதகப்படியும் 9ஆம் இடம் 10ஆம் இடம் 11ஆம் இடம் இதுல ஏதேனும் ஒரு தசை பயிற்சினாலும் போதும் அடுத்த கட்டத்துக்கு ஜம்ப் ஆயிருவாங்க. அவங்க வளர்ச்சி பொருளாதார ரீதியா சொல்லல, அவங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துரும். 7ல வரும்போது பார்ட்னர்ஷிப்ங்கிறது வைஃப் இல்ல, நமக்கு பிசினஸ் பார்ட்னரையும் குறிப்பிட்டு. அதான் சொல்றேன். இப்ப கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம் இதுல எல்லாம் ஒரு நல்ல நகர்வு இருக்கும். இல்லாத இருந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இந்த காலகட்டத்துல வந்துடும். இது ஒரு அற்புதமான அமைப்பு. அதனை அடுத்துதான் அவர் 11 பாக்குறாரு. 7 11 தொடர்பு இந்த சமூகத்துல பொது வாழ்க்கையில் இருப்பாங்க பாருங்க, அரசியல்வாதிகள், சமூக ஆர்வலர்கள், நல்லது பண்ணோம்னே 4 பேர் இருப்பாங்க ஊர்ல. அவங்களுக்கு இது நாள் வரையில என்ன பண்ணாலும் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. இப்ப சொன்ன இல்லையா, திடீர்னு வாய்ப்பு கிடைக்கும், புகழ் கிடைக்கும். அந்த மாதிரி அவங்களுடைய வேலைகள், அவங்களுடைய சேவைகள் இந்த காலகட்டத்துல பாராட்டப்படும் அல்லது வெளி உலகிற்கு தெரியப்படும். தனி 3ஆம் இடத்துல இருக்கிறார். இது ஒரு யோகமான நிலைப்பாடு, கௌரவம். அந்த இப்ப கட்சியில இருக்காங்கன்னா ஒரு முக்கிய பொறுப்பு கிடைக்கும். இல்ல முக்கிய பொறுப்புல ஆல்ரெடி கட்சியில இருக்காருன்னா சீட்டு கிடைக்கும். இவங்க 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வாடிக்கையாளரின் வரத்து அதிகரிச்சிடும். இவங்க தொழில் 7ஆம் இடம் தான் நம்ம வாடிக்கையாளர், 3ஆம் இடம் தான் நம்ம வாடிக்கையாளர்களோடு தொடர்பு கொள்ற கனெக்ஷன். இது ரெண்டுமே குருவின் தொடர்பில் வந்துருச்சு. தற்காலிக வாடிக்கையாளர்கள் நிரந்தர வாடிக்கையாளர்களாக இவங்களுக்கு மாறிடுவாங்க. அந்த விதத்துல மகரத்துக்கு தொழில் சார்ந்து ஒரு நல்ல யோகம். 8ல இருக்கக்கூடிய கேது இவங்களுடைய ஹெல்த்ல எந்த விதத்துல பாதிப்பு? 8ஆம் இடத்துக்கு கேது என்ன பண்ணுவாருன்னா முதல்ல ஹெல்த்தை பாதிக்கிறத விட குடும்ப வாழ்க்கையில தாங்க. அது விவாகரத்துக்கு போகாது, பிரிவினைக்கு போகாது,
ஆனா அந்த ரெண்டுமே இல்ல, ஆனா அந்யோன்யமும் இல்ல. இது எப்படி இருக்கும்? கணவன் மனைவிக்கு இடையில அந்த தாம்பத்தியம், கணவன் மனைவிக்கு இடையில அந்த ஒரு கெமிஸ்ட்ரி, கணவன் மனைவிக்கு இடையில ஒரு நல்லா பழகுறது, பேசுறது, இது எதுவும் இருக்காது. அந்த மாதிரி இவர்களுடைய வாழ்க்கை போகும். 65 வயசுக்கு மேல இருக்காங்க, 60 வயசுக்கு மேல இருக்காங்கன்னா, இப்ப கணவர் என்கிட்ட பேசினா என்ன, பேசலனா என்ன அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு உடல் நலத்துல தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுவும் குறிப்பா எங்க வரும்னா 8ஆம் இடம்ங்கிறது வயிறு, அடிவயிறை குறிக்கிற பகுதி. கேதுங்கிறவர் ஆபரேஷன், நரம்பு, தசைகளை குறிக்கின்ற கிரகம். நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படலாம், அல்லது இடுப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படலாம். பெண்களா இருக்கிற பட்சத்தில் வயிறு, அடிவயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படலாம். இந்த 8ஆம் இடத்துல எப்பெல்லாம் கேது இருக்காருங்க, இந்த 8ஆம் இடம்ங்கிறது நம்ம மாமியார் வீட்டு சைடுல இருந்து நமக்கு வர்ற வருமானம், மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து வர வேண்டிய சொத்து மாமியார் வீட்டு சைடுல இருந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும். கணவன் மனைவி பிரச்சனை போய் கணவன் மனைவி பிரச்சனை மாமியார் வீட்டு வழி பிரச்சனையா மாறி போயிடும். 2ஆம் வீட்டுல ஒரு ராகு இருக்காருங்க, அந்த பேசும்போது என்னன்னா கொஞ்சம் கோவத்துல எதிர்க்கு இருக்கிறவங்க யாரு என்ன அப்படிங்கறத பார்க்காம பேசிடுவார். இவ்வளவு நாள் இந்த லாஸ்ட் 1 இயரா பேசி அப்படிதான் அடி வாங்கியிருப்பாங்க. இப்ப குரு பார்வை இருக்கிறதால அந்த பொறுமை கிடைச்சிருக்கும், இருந்தாலும் பேசுறதை விட மாட்டார். 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு என்னன்னா தன் பலத்தை மீறி வாக்கு கொடுத்துருவார், நான் பண்ணி கொடுத்துறேன், உங்களுடைய அளவு என்னவோ அதை விட ஒரு 10 நாள் 20 நாள் எக்ஸ்ட்ராவா வச்சு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறது நல்லது. 3ஆம் இடத்துல இருக்கிற சனி இப்போ குரு பார்வைக்கும் வந்துட்டார். இது என்னன்னா எடுக்கிற முயற்சிகளை வெற்றி தந்துடும். அதுக்கு பலத்தை மீறி எடுத்து வெற்றி தராது. அது நமக்கு இப்போ நான் ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு. நான் போய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அளவுக்கு ஃபேமஸ் ஆகணும்னா அது சாமி டே என்ன பண்ற நீ அப்படின்னு என் மேலதான் கோச்சுக்குவார். அந்த மாதிரியான அமைப்புகளை அவங்க தகுதிக்கு ஏற்றார் முயற்சி அது வெற்றி தரும். இடமாற்றங்கள் நிறைய ஏற்படும் இந்த காலகட்டங்களில். மகர ராசிக்காரங்க எந்த இடமாற்றம் வந்தாலும் எடுத்துக்கிடுங்க, அது உங்களுக்கு நல்லா இருக்கும். அது வேலையில வரலாம், இருக்கிற இடத்துல வரலாம், இல்ல இருக்கிற பொசிஷன்ல வரலாம். வேலையில எதுல கவனமாக, அதுதான் என்ன சொன்ன மாதிரி ஃபேமிலி லைஃப்ல கவனமா இருக்கணும், கணவன் மனைவி உறவுல ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். இந்த 2 தவிர மகர ராசி நேயர்கள் வேற எங்கேயும் பெரிதா கவனமா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த வாக்குறுதி கொடுக்காதீங்க, வாய் தான் பிரச்சனை. அதே போல இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணையினால கொஞ்சம் செலவு வரும். செலவு செய்யலைன்னா பிரச்சனை வரும். அதுக்கு செலவே மேலும் செலவு செஞ்சிருது நல்லது. எவ்வளவு சதவிகித மதிப்பெண்கள்? ஒரு 65% நல்ல பலன்கள் உண்டு. அடுத்ததாக 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்ப ராசிக்காரர்கள், இவர்களுக்கு தலைமையிலேயே ராகு உட்கார்ந்துருக்காரு, 7ஆம் இடத்துல கேது இருக்காரு, மற்றபடி குருவின் அமைப்பு நீங்க தான் சொல்லணும் எப்படி இருக்க போகுது. கும்பத்துக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே 5ஆம் வீட்டுல தான் இருந்தார், இப்ப அங்கிருந்து ப்ரமோஷன் ஆகி 6ஆம் வீட்டுக்கு வர்றார். 6ஆம் இடம்ங்கிறது குருவுக்கு அந்த அளவு சிறப்பான அமைப்பு கிடையாது. வாக்கு ஸ்தானாதிபதி 2ஆம் அதிபதி 6ல போய் மறைந்தாலும் 2ஐயே பாக்குறார். நல்லதுன்னு சொல்லிட முடியாது, கெட்டதுன்னு சொல்லிட முடியாது, எதையாவது ஒன்று சொல்லிதான் ஆகணும். நல்லதும் கெட்டதும் சேர்ந்து கலந்த ஒரு அமைப்பாக இந்த காலகட்டம் இருக்கும். பிற கிரகங்களினுடைய அமைப்பு பார்க்கணும், ஒண்ணு கூட சிறப்பா இல்லை. ஜென்மத்திற்குள் ராகு, 7ஆம் இடத்தில் கேது, பாதசனி அமைப்புகளே இருந்தாலும் தனஸ்தானத்துல வாக்குஸ்தானத்துல சனி நிக்கிறது அந்த அளவு சிறப்பு கிடையாது. இவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற கிரக பொசிஷனும் சிறப்பா இல்லை, இப்போ உள்ள வர்ற குருவும் சிறப்பா இல்லை. ஆனாலும் குருவின் பார்வையினால் சில நல்ல பலன்கள் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளியூர் வேலை வாய்ப்பு இன்னும் நல்லா கிடைக்கும். வெளிநாடு முயற்சி எடுக்கிறீங்க, வெளியூர்ல வேலைக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணீங்க, இப்போ ட்ரை பண்ணலாம். பேங்க் லோன் ட்ரை பண்றீங்க, இல்ல கந்து வட்டி கடன் கேட்கறதுக்கு ட்ரை பண்றீங்க, இதுக்கு முன்னாடி நீங்க கேட்டிருந்தாலும் உங்களை நம்பி கொடுத்துருக்க மாட்டாங்க. கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. என்ன சொன்னாலே வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிஆர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக கிடைச்சிரும். சொந்த மண்ணை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பான்மையாக கடன் தொந்தரவு இருக்காது, பயப்பட வேண்டாம். ஓரளவுக்கு மணி ஃப்ளோ நல்லாவே இருக்கும் கையில். கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு முழுக்கவுமே இந்த குரு பெயர்ச்சி கிட்டத்தட்ட 10 மாதத்துக்கு பக்கம் கடகத்தில் இருப்பார். 10 மாதமும் கையில சிறப்பான வருமான ஓட்டம். தனாதிபதி தனஸ்தானத்தை உச்சவலு பெற்று பார்க்கிறார். அவரே இந்த இந்த ராசிக்கு லாபாதிபதியும் கூட. அது ஒரு நல்ல நிலைப்பாடு, கையில பணவரவு போய்கிட்டே இருக்கும். ஆனா இந்த 2ல இருக்கக்கூடிய சனி குடும்பஸ்தானத்தை டிஸ்டர்ப் பண்ணும்போது குரு எப்படி சப்போர்ட்? இப்ப குருவின் பார்வையில் இருக்கிறதுனால அந்த குடும்ப பிரச்சனைகள் குறையும். தலைவலி இருக்கா சார்? இருந்ததுங்க. இப்ப எப்படி இருக்கு? இருக்குங்க. முன்னோட எப்படி இருக்கு? தீவிரம் குறைஞ்சிருக்கு. 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஏற்கனவே 2ஆம் வீட்டுல சனி இருக்கிறார், அதாவது ராசிநாதன் 2ல போய் இருக்கிறார். இவங்க என்னன்னா கூடுமான வரையிலும் சொந்த ஊர்ல இல்லாத வரைக்கும் வேலையில என்ன பிரச்சனை வந்தாலும் வேலையே போனாலும் மீண்டும் மீண்டும் வேலை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தொழில் செய்யறவங்களுக்கு தொழில் 1008 நெருக்கடி இருந்தாலும் வருமான ஓட்டம் ஓரளவு நன்றா சூப்பர்னு சொல்ல முடியாது. கையில அந்த பணப்புழக்கத்தோடு எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. சுபகாரியங்கள்னு வரும்போது 2ஐ குரு பார்க்கிறார். ராசிநாதனும் 2ல இருக்கிறார். கொஞ்சம் சிரமப்பட்டு கூடுதலா எஃபர்ட் எடுத்து படாத பாடுபட்டு கல்யாணத்தை முடிச்சு. ஏன்னா 7ல கேதுங்கும் போது அது கல்யாணத்தை முடக்கிறதுக்கான வேலை. ஆமா, அதெல்லாம் தாண்டி சிரமப்பட்டு 2ஆம் அதிபதி 2ஐ பார்க்கறதுனால குடும்பம் அமையும். சில பேர் லவ் பண்ணுவாங்க, ஏன்னா 11ஆம் அதிபதி 2ஐ பார்க்கிறார். இதுதான் அந்த காதல் திருமணங்கள் கைகூடி வர்றதுக்கு. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு கேதுக்கள் அந்நிய மதம், அந்நிய அமைப்புகள். இயல்பு நீ உடைக்கிறியா, அண்ணன் இருக்கவா, இயல்பா திருமணத்துக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு தான் ஏகப்பட்ட சிக்கல். போய் பொண்ணு கேட்பாங்க, மாப்பிள்ளை என்ன பண்றாரு, இவ்வளவுதான் படிச்சாரா, அவ்வளவுதான் படிச்சாரா, ஆனா கூட்டிட்டு ஓடி வந்த மாப்பிள்ள 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருப்பார், ஒன்றும் கேட்க முடியாது. புரியுதுங்களா இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள். அதனை அடுத்துதான் இவங்களுக்கு வாக்கால் பிழைக்கிறவங்க, வக்கீல்கள், ஜோதிடர்கள், கன்சல்டேஷன் கொடுக்குறவங்க, இவங்களுக்குலாம் வந்து ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் உண்டு. ஏன்னா ராசிநாதனும் 2ல இருக்கார், 2ஆம் அதிபதியும் உச்சவலு பெற்று 2ஐ பார்க்கிறார். இது ஒரு யோகமான ஒரு காலகட்டம். வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பு. வித் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு
ஓகே, சூப்பர் கிடையாது, ஓகே. 6ல வரக்கூடிய குருவானவர் அந்த நோயிலிருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது வந்து அவர் நோயை தான் அதிகப்படுத்துவார், விடுபடலாம் வைக்க அதிகம் மாட்டார். தான் ஆமா, கொடுப்பாரு. ஏன்னா மனைவி ஸ்தானத்துக்கு 12ல அமர்ந்து அவர் 6ஐ பார்க்கிறார். கும்ப ராசிக்காரங்களுக்கு 6ல் அமர்ந்து 12ஐ பார்க்கிறார். ஒண்ணு இவர்களுக்கோ அல்லது வாழ்க்கை துணைக்கோ மருத்துவ செலவு ரெகுலரா இருக்கு. இவ்வளவு ஜென்மத்துக்குள்ள ராகு இருக்கு. அப்படி இப்பதான் ஜென்ம சனி விலகுனாங்க. இப்போ குருவும் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல போய் மறைகிறார். சுப கிரகம் ராசிக்கு குரு பார்வை இல்லாம போயிடுச்சு. பருவ வயதுல இருக்கிறவங்க இல்ல உங்க வீட்டுல படிக்கிற பிள்ளை இருக்காங்கன்னா விளையாட்டு தன்மை அதிகமாகும், கூடா நட்பு வட்டாரங்கள் அதிகமாகும், பழக்க வழக்கங்கள்ல தனிமையை அதிகமாக விரும்புவார்கள் அல்லது ரகசியமான பழக்க வழக்கங்களை நிறைய ஏற்படுத்துவாங்க. ராகு என்னன்னா தன் சுகம், தனிமை, நான் சந்தோஷமா இருந்தா போதும், அதுக்கு நான் என்ன வேணா பண்ணலாம். எத்தனை சதவீத மதிப்பெண்கள்? 60% பரவாயில்லைன்னு சொல்ற அமைப்பு. இந்த கிரகமே வெளிப்படையா சொல்லணும்னா நல்ல அமைப்புல இல்ல. குருவின் பார்வை நல்ல இடங்களுக்கு கிடைக்கிறதுனால தான் ஒரு 60, 50ல இருந்து 60ன்னு வச்சுக்கிறேன். கண்டிப்பா கும்பராசிக்காரர்கள் இந்த வருடம் இந்த கிரக அமைப்பை வைத்து கவனமாக கடந்தார்கள் அப்படின்னா சக்சஸ்ஃபுல். இறுதியாக மீன ராசிக்காரர்கள் இவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது எப்படி இருக்க போகுது? ஏன்னா சனி அங்கேயே உட்கார்ந்துருக்காரு. இந்த வருடம் முதல் பெயர்ச்சின்னு சொல்லக்கூடிய பெயர்ச்சியும் ஆயிருக்கு. எப்படி இருக்கு? ஆல்ரெடி ஜென்ம சனிக்குள்ள இருக்காங்க. ஆனா ராகு கேதுக்களோட பொசிஷன் நல்லா இருக்கு. இப்போ குருவினுடைய பொசிஷனும் நல்ல அமைப்புல வருது. ராசிநாதன் உச்சமாகி ராசியை பார்க்கிறார். இது ஒரு அற்புதமான அமைப்பு. ஜென்ம சனியின் வீரியம் குறையும். அதாவது மீன ராசிக்காரங்க இவ்வளவு நாள் எப்படின்னா, இந்த ஒரு படத்துல சொன்ன 50 வயசு வரைக்கும் அடிபட்டு, மிதிப்பட்டு, வெக்கப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, அப்ப 51வது வயசுல அதுவே பழகிடும். இவங்க எல்லாத்தையும் அடிபட்டு இருந்துருவாங்க. இப்ப பழகாது, எல்லாமே மாறும். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரே வரியில பலன் சொல்லணும்னா மீனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் வெரி பேட் அப்படிங்கிற பொசிஷன்ல இருந்து, கடுமையான அமைப்புகள்ல இருந்து பிரச்சனையின் வீரியம் குறைஞ்சு நார்மல்ங்கிற பொசிஷனுக்கு வர்ற வேலையை இந்த குரு பயிற்சி பார்த்து. அங்க சனி மட்டும் இல்லைன்னா இந்த குரு பயிற்சி உண்மையிலே உயர்வான குரு பயிற்சி டாப் லிஸ்ட்ல இவங்க வந்துட்டு இருப்பாங்க. ஜென்ம சனியும் அட்டமத்து சனியும் கோச்சாரத்துல எல்லா கிரகங்களையும் விட வலிமையானது. குரு 11ல வரலாம், ராகு கேதுக்கள் 6ல வரலாம், 3ல வரலாம், டாப் லெவல்ல இருந்தாலும் ஜென்ம சனி அந்த பலன்கள் எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணி நிறுத்திடும். நீங்க வீட்டுல எந்த ரூமுக்குள்ள வேணாலும் போகலாம், ஆனா தலைவாசல் கதவு திறந்தாதான் நீங்க உள்ள போக முடியும். அந்த கீ சனி கிட்ட தான் இருக்கு. குருவினுடைய பயிற்சி குறைக்குமே தவிர பெரிய ஏற்றம்னு சொல்ல முதல் அமைப்பு. ஆன்மீகத்துல நிறைய பேருக்கு நம்பிக்கை வரும். இது வரைக்கும் ரொம்ப முரட்டுத்தனமா இருந்தவங்க, ரொம்ப கோபக்காரங்களா இருந்தவங்க கொஞ்சம் சாந்தம் அடைவாங்க இந்த குருவின் பார்வையினால. மனம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குருமார்களை தேடுறது, ஆன்மீகத்துல நாட்டம் செலுத்துறது, அமைதியா இருக்கிறது, கோபமா இருந்தவங்களாம் இப்ப இதுல சாத்வீகமா ஆயிடுவாங்க. புத்திர பேரு கிடைக்கும், வம்ச விருத்தி, குழந்தை பாக்கியம் ரொம்ப தள்ளி போயிட்டு இருந்தவங்க, இல்லை அதுக்காக மெடிக்கலாக அலையலைன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்க, இவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சுபகாரியம், திருமணத்திற்கான அமைப்புகள் கைகூடி வந்துடும். இதில் மட்டும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் சிரமப்பட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஜென்ம சனிங்கிறதுனால கொஞ்சம் டக்குன்னு அமையாது. ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் மீன ராசி இருக்கு இல்லையா, உங்கள் ராசிலேயே குருவோ சுக்கரனோ இருக்கிறாருன்னா டக்குன்னு முடிச்சிடும். ஏன்னா சனி சுக்கரன் குரு மேலே போவார். அது இன்னும் சூப்பரான அமைப்பு. அதை இப்போ குரு வேற பார்த்துருவார். பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க, 2 நாளில் பேசி அடுத்த மாதம் கல்யாணம் முடிச்சுட்டு போயிடுவாங்க. கல்யாண வாழ்க்கையில் 1008 பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் இவங்களே. இவங்க குழப்பத்தினாலையும் தேவையில்லாத சந்தேக உணர்வுனாலையும் மன வாழ்க்கையில் 1008 பஞ்சாயத்தை உண்டு பண்ணியிருப்பாங்க. இப்போ குரு ராசியை பார்க்கிறதுனால ஓகே நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் போல, இப்போ சாரிமான்னு கேட்டு சரண்டர் ஆயிடுவாங்க. அதனால் மன வாழ்க்கை தப்பிக்கப்படும். ஆனால் ஒரு நல்ல அந்யோன்ய மரத்துக்குள்ள கொஞ்சம் லேட் ஆகும், பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் குறையும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஹெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5008 பிரச்சனை இருந்திருக்கும். டாக்டர் நல்லா பார்த்தாருன்னா 5009 கூட இருக்கலாம். அந்த பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே வீரியம் குறையும், தீராது. கம்ப்ளீட் கியூர் அப்படின்னு கொண்டு போக மாட்டார். பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, பூர்வீக சொத்துக்கள் இப்போ பிரிவினைக்கு வருது, இல்ல வழக்குகள் போய்கிட்டு இருக்குன்னா இந்த காலகட்டம் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அவர் நல்ல தொழிலதிபராக இருப்பார், 4 கோயிலுக்கு ட்ரஸ்ட் மெம்பராக இருப்பார், ஆனால் அவருக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கையே இருக்காது. அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த உழவார பணி, ஆலய திருப்பணி, ஆன்மீக பணி அல்லது பொதுநல பணின்னு இந்த சர்வீஸ் பேஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல மரியாதைகள் கிடைக்கும். சில விஷயங்களை எடுத்து செய்ய வேண்டிய ஒரு பாக்கியம் அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஏன்னா சனியும் குருவும் ஒரு சேர ராசியை தொடர்பு கொள்றாங்க. மீனம் சுக்கிரன் உச்சம் பெறுகிற ராசியா இருந்தாலும் குருவினுடைய ஆன்மீக ராசிகள்ல காலபுருஷனுக்கே ஆன்மீகத்தை குறிக்கிற 12ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் குரு தான். அந்த இடம் வலுப்பெறதுனால இது ஒரு சிறப்பான அமைப்பு. ஜென்ம ராசிக்குள்ள எப்ப சனி வர்றாரோ என்னங்கன்னா நமக்கு படுத்தாலே இந்த கடன் தான் அந்த 7 டிஜிட்ல கண்ணு முன்னாடி வந்து நிற்குது, எங்க தூக்கம் வர்றது அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட அந்த தூக்கம் சரிவர வர ஆரம்பிக்கும். 6ல் இருக்கக்கூடிய கேது ஹெல்த்ல எந்த மாதிரி ஒரு பாதிப்பு கொடுப்பாரு? ஒரு பாதிப்பு கொடுக்க மாட்டார், ஆரோக்கிய தொந்தரவுகளை கட்டுப்படுத்தும். 6ஆம் இடத்துக்கு ராகு கேதுக்களுக்கு ஒரு சிறப்பான இடம். 6ஆம் இடத்துல போகிற கேது என்ன பண்ணுவார்னா ராசியை குரு பார்த்து ஆரோக்கிய தொந்தரவை குறைப்பார். 6ஆம் இடத்துல இருக்கிற கேது அடிஷனலா இன்னும் நான் கொஞ்சம் என் பங்கு குறைக்கிறமான்னு குறைப்பார். ஆனா ஜென்ம சனியை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது. வீரியம் குறையும். கடன் பிரச்சனை அதிதீவிரத்திலிருந்து குறைந்தது, நோய் பிரச்சனை தீவிரத்திலிருந்து குறைந்தது, எதிரி பிரச்சனை தீவிரத்திலிருந்து குறைந்தது. இல்லை இந்த குறைந்ததுன்னு சொன்னீங்களா, அது எப்போ தீரும்? இப்போ இல்லை, அது சனி வெளியில போகணும், அது வரைக்கும் இருக்கும். எல்லாத்துலேயும் நல்லா இருப்பீங்க,
ஆனால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் மந்தமாகவும் இருப்பீங்க. இந்த கடகத்திலையும் விருச்சிகத்திலையும் வந்து கிரகங்கள் இருந்தால் நீங்க முன்னாடி சொன்ன பதிவுல இருந்தாப்புல அவங்களுக்கு அதனுடைய அந்த இம்ப்ளிகேஷன்ஸும் அதுல இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்மத்துக்குள்ள சனி அமர்ந்துட்டார். இப்போ மீனத்துக்குள்ளவே சுக்கிரனோ, அதாவது அவங்க மீன ராசி, அவங்க ராசியிலேயே சுக்கிரனோ குருவோ புதனோ இவங்கள யாரேனும் ஒருவர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஜென்ம சனியா அவங்கள டாப்பா கொண்டு போகும். இப்போ அப்படியே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடகத்துக்குள்ள அந்த ராகு கேதுக்களை தவிர வேற மற்ற எந்த ஆள் உள்ள இருந்தாலும் ஏற்றம் தான். இப்போ உதாரணத்துக்கு அங்கே சுக்கிரனோ இல்லை குருவோ இல்லை சனியோ இருக்கிறாருன்னு வச்சுங்க. இப்போ நம்ம ஜென்ம சனி சொன்னோம் இல்லையா, வீரியம் குறையும் குறையும் தீரும், எல்லாமே தீந்துரும், நல்லபடியாவே மேலுக்கு வந்துருவாங்க. அது ஒரு ஆகச்சிறந்த அமைப்பு. அதான் சொன்னேன், பொதுப்பலன் 10%. கிரகங்கள் மேல போறது தான் வலுவானது. இது பெருசா அது பெருசானா கிரகங்கள் மேல போறது தான் பெருசு. எவ்வளவு சதவிகித மதிப்பெண்கள் தரலாம்? ஒரு 60% தரலாம். சரிங்களா? 60. ஏன்னா இதுக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா 40, இப்போ அந்த வீரியம் குறையிறதுனால 60, 60ல இருந்து 65% நற்பலன்கள் தான். இது எல்லாமே வந்து பொது பலன்கள் தான். மக்களுக்கு வந்து அந்தந்த பெயர்ச்சிகள் வரும்பொழுது எந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும், எதில் அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும், எதை அவங்க இன்னும் அதிகமாக செயல்படுத்துறது மூலம் வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே பொது பலன்களாக சொல்லியிருக்கோம். பார்த்துட்டு இருக்க நேர்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறோம். கமெண்ட்ஸில் எந்த அளவுக்கு உங்களுக்கு இது ஒத்து போச்சு அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும். அருமையான ஒரு பதிவு கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே இந்த குரு பெயர்ச்சியிலேருந்து பெரிய மாற்றம் ஏற்றம் இருக்கும் அப்படின்னு நம்புவோம். நன்றி. நன்றி.